உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம். பட்டிமன்றம் என்பதே பொதுவாக மிகவும் மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய நிகழ்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி பட்டிமன்றம் மாதிரி ஒரு நிகழ்ச்சி வேற ஏதாவது மொழியில் இருக்குமானா எனக்கு தெரியல. ஆங்கிலத்திலேயோ, பிரெஞ்சிலேயோ, ஜெர்மானியத்திலேயோ பட்டிமன்றம் பேசுகிற முறை இருக்குமா அப்படின்னு கேட்டா தெரியல. இந்த பட்டிமன்றங்கள் தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா இலக்கியம் சார்ந்ததாக, இலக்கியங்கள் சார்ந்ததாக அமைந்தது. சிறந்த இலக்கிய அறிஞர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள். கம்பெனியிலே கம்பன் காட்டும் இப்படிலாம் தலைப்புகள் போட்டு கொடுப்பாங்க. ஆனா மெல்ல மெல்ல இப்போ சமூக சிந்தனை உள்ள தலைப்புகளோடு பட்டிமன்றங்கள் பலவும் நடந்து வருகிறது. அந்த வகையில இன்றைக்கு நடக்கிற பட்டிமன்றங்கள் ரொம்ப சுவையான பட்டிமன்றம், சுவையான தலைப்பு, அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் ஒரு அருமையான தலைப்பை நமக்கு கொடுத்திருக்காங்க. என்ன தலைப்புன்னு கேட்டா, இன்றைய சூழலில் திறன் பேசிகள் நன்மையை தருகிறதா, தீமையை தருகிறதா, பயன் தருகிறதா, பயன் தரவில்லையா என்றால் அது வேற கேள்வி. திறன் பேசிகள் நமக்கு உதவியாக இருக்கிறதா இல்லையா என்றால் அது வேற கேள்வி. ஆனா எங்க கேள்வி என்ன, நன்மையா தீமையா? தொலைபேசி இன்றைக்கு எல்லார் கையிலும் தொலைபேசி இருக்குது. 130 கோடியை தாண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்திய மக்கள் தொகையிலே 50 கோடி அளவுக்கு தொலைபேசிகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். சற்றை கூட பெரியவங்க எல்லார்கிட்டையும் இருக்குது. ரொம்ப வயசானவங்க கிட்ட, சின்ன பசங்க கிட்ட தான் இல்லைன்ற புரிய வருது. மற்றவங்க எல்லாரும் தொலைபேசி வச்சிருக்காங்க. எது இருந்தாலும் இல்லைன்னாலும் தொலைபேசி இல்லாம இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கடைக்கு போவாங்க வீட்டுல இருந்து. ஆண்கள்லாம் சில ஆண்கள் சட்டை போடாம துண்டை போட்டுட்டு போவாங்க. அவங்க துண்டை போட்டு போனா கூட, சட்டை போடாம போனா கூட பரவாயில்ல. ஆனா கைபேசி இல்லாம போறது கிடையாது. அதை கையில் எடுத்துட்டு போயிடுறாங்க. பெண்கள் கூட, வீட்டுல இருக்க பெண்கள் வீட்டு உடை அணிந்திருப்பார்கள். கடைக்கு போகணும்னு சொன்னா உடைய மாத்திக்கிட்டு போறது கடினமா இருக்கிறதுனால இப்போதெல்லாம் ஒரு துண்டை எடுத்து அதை மேலாக்க பொருள் போட்டுக்கொண்டு கடைக்கு செல்கிறார்கள். புடவை கட்டுவதற்கு நேரம் எடுத்து ஆகிறது என்று நினைக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் கையில மட்டும் அந்த செல்பேசி எடுக்காம போடுது. காரணம் கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பணப்பைக்கு பதிலாக அந்த செல்பேசியில காசையே வச்சிருக்காங்க. கடைக்கு போனா அந்த செல்பேசில காசு கொடுக்கணும். ஏதாவது மறந்து போயிட்டா வீட்டுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு இது வேணுமா வேணாமான்னு கேட்கணும். அதுக்கு அந்த தொலைபேசி வேணும். இப்படி தொலைபேசி பயன்பாடு என்பது மிகுந்த தேவையாக இருக்கிறது. எனவே தேவையா இல்லையா என்ற கேள்வி. அது நன்மை பயக்கிறதா? இவ்வளவு செயல்பாடுடைய இந்த தொலைபேசி உண்மையிலேயே நமக்கு நன்மையை தருகிறதா அல்லது தீமையை தருகிறதா என்ற கேள்வி. நான் இப்போ எப்படிலாம் அது நன்மையை தருதுனோ, எப்படிலாம் தீமையை தருதுனோ நான் சில விடயங்கள் சொல்லலாம். ஆனா சொன்னா பின்னாடி பேச வர்றவங்க அது இடையூறா இருக்கும். எனவே அதை சொல்ல விரும்பல. எனக்கு அதான் ஏற்படக்கூடிய நன்மையும் தெரியும், தீமையும் தெரியும். என்ன ஒரு வேடிக்கைன்னா, இது நன்மையா தீமையா என்று பேச வருகிற இவர்கள் ஒரு தொலைபேசியை வைத்துக்கொண்டு தொலைபேசி வழியாக நிற்கக்கூடிய ஒரு குவியத்தின் வழியாக இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே நன்மையான பார்த்தா நன்மை தான். ஆனால் அந்த குவியம் வலையொலியில் சென்று வலையொலியில் வருகிற போது அந்த வலையொலியெல்லாம் பார்க்கிற பிள்ளைகள் தொடர்ந்து வலைகளில் பார்ப்பதால் என்ன வரக்கூடிய தவறான செய்திகளால் அவருக்கு நன்மையா தீமையா சொன்னா தீமை தான். அப்போ நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. எது மிக்கோங்கி இருக்கிறது, எது அதிகமாக இருக்கிறது இன்றைய சூழலில் பெரிதும் அலைபேசிகளால், திறன் பேசிகளால், முக்கியமாக திறன் பேசிகளால் பெரிதும் விளைவது நன்மையா தீமையா என்பதுதான் தலைப்பு. இன்றைக்கு நன்மையே என்ற தலைப்பிலே ஒரு அணியும், தீமையே என்ற தலைப்பிலே ஒரு அணியும் பேச வந்திருக்கிறார்கள். முதலில் நன்மையே என்ற அணியிலே பேசுவதை வர சொல்லுகிறேன்.
அந்த வகையிலே அந்த அணியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கனவாசிரியர் விருது பெற்ற திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள் பேச வருகிறார்கள். தன்னுடைய அணியினுடைய சார்பிலே தன்னுடைய வாதங்களை எல்லாம் முன்வைத்து பேச இருக்கிறார்கள். அதே போல தீமையே என்ற தலைப்பிலே அந்த அணியினுடைய தலைவராக திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் தென்காசி மேலகரத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். ஒரு பள்ளி ஆசிரியர். 2 பேரும் பள்ளி ஆசிரியர்கள் தான். 2 பேரும் அந்தந்த அணியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். அவர்களை தொடர்ந்து பாரதி நேசன் செல்லையா அவர்களும், திருச்சியை சேர்ந்த திருமதி சு எழிலரசி அவர்களும் அவர்களுடைய அணி சார்பில் பேச இருக்கிறார்கள். இன்னும் சிலரும் கலந்து கொண்டு பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பார்வையாளராக ஏதேனும் ஒரு அணியின் சார்பிலே தன்னுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக இங்கே நம்மோடு இணைந்திருக்கிறார் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள். அவரும் பழனியை சேர்ந்தவர்கள் தான். இப்படி இந்த பட்டிமன்றம் தொடங்குகிற நேரத்திலே முதல் நன்மையே என்ற அணியில் இருந்து, ஏன்னா முதல் நல்லதை பார்ப்போம், எதிர்மறையை அப்புறம் பார்ப்போம், முதல் நேர்மறையை பார்ப்போம். நன்மையே என்று பேச வந்திருக்காங்க. நன்மைன்னு சொல்றா நம்ம முதல் அலைபேசியை வாங்கணும், இப்பதான் நம்ம சொல்றது தீமைன்னு சொல்லி. எனவே நன்மையே என்ற அணியின் சார்பில் பேச சொல்லிருக்காங்க திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கனவாசிரியர் விருது பெற்றவர், சீர்மிக ஆசிரியர். நிறைய பேரை கண்டெடுத்து அவர்களுக்காக அவருடைய வாழ்க்கைக்குள்ள தொகுத்து நூலாக வெளியிட்டவர். வாருங்களம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகின்றேன். மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாகிக் கொண்டு, இன்றைய பட்டிமன்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்தாளர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் கைபேசி என்பது நன்மையை தருகிறதா தீமையை தருகிறதா என்ற பட்டிமன்ற நிகழ்வு இன்று. இதில் ஒரு தலைப்பிலே பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கை என்னவென்றால், கைபேசி வழியாக இன்றைய நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கைபேசி என்பது நன்மையைத்தான் தருகிறது என்பதை பேச வந்திருக்கிறேன். கைபேசி என்பதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தையும் நம்ம உள்ளங்கையில கொண்டு வந்துருச்சுங்க. எத்தனை விதமான நன்மைகள் அதன் மூலம் பாத்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்துல இதை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அனுபவிச்சுக்கிட்டே கைபேசி நன்மை தரல, தீமை தருதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கைபேசி மூலம் அதனுடைய பயன்பாடுகளை தெரியாமல் முன்னாடி கஷ்டப்பட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட பயன்களை இன்னைக்கு நல்லா அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இதுல எந்த விதமான நமக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. கைபேசி என்பது நன்மையைத்தான் தரும். பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு, மூளை முடுக்கெல்லாம் எங்கெங்க இருக்கிறாங்களோ மூளை முடுக்கல எல்லாம் இருக்கக்கூடியவங்கள தகவல் தொடர்பு நல்ல முறையில கைபேசி மூலமாக எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உறவாடி கொண்டு இருக்கிறோம். அன்றைய காலகட்டத்துல பெண்கள் இருந்தாங்க. சங்க இலக்கிய காலத்துல எப்படி இருந்தாங்க, காத்தல் இருத்தலும் சொல்லி பெண்கள்லாம் அப்படியே வீட்டுல காத்துக்கொண்டு கணவர் என்ன ஆனாரோ, போன இடத்துல என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அப்படி பரிதவிச்சு கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களை ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சுட்டு எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், அவங்க மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதெல்லாம் இல்ல. எங்க போனாலும் ஒரு போனு, அம்மா இந்த இடத்துக்கு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்றது ஒரு மன நிம்மதி. அதே மாதிரி கணவர் எங்க இருந்தாலும் அவற்றை இரவானதை நம்ம பேசிக்கலாம். எவ்வளவு வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் பேசிக்கலாம். அந்த ஒரு மன நிம்மதியை இந்த கைபேசி தானே கொடுத்து கொண்டிருக்கிறது. மூளை முடுக்குல இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகளோடு நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா நம்ம இப்ப எப்பயாவது போய் பார்ப்போம். அப்படிதான் இருந்தோம். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. நினைச்ச நேரம் அவர்களோடு, அதுவும் நம்ம பாத்தீங்கன்னா உடனே நம்மளுடைய புகைப்படத்தோடு அவர்களை நேரடியாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கல்வி, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வியில எவ்வளவு பயன்பாடு. குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும், அவங்க படிப்புக்கு தேவையான அத்தனை உதவிகளும். ஏன்னா நம்மளும் நூல் அன்றைய காலகட்டத்துல புத்தகம் வாங்குறதுனா பணம் இருக்காது. புத்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. என்ன படிப்பு படிக்கணும்னு தெரியாது. என்ன வேலைக்கு போகணும் நம்ம அப்படின்னு யாரும் சொல்ல தெரியாது. அப்படியெல்லாம் இருந்தோம். இன்றைக்கு அப்படிலாம் இல்லைங்க. கைபேசி வழியா என்னென்ன வேலை வாய்ப்புக்கு போகலாம், என்னென்ன படிக்கலாம், அதுக்கு என்ன படிக்கலாம், எல்லா தகவல்களும் எல்லா கருத்துக்களும் அதுல வந்துருது. அப்ப ஒரு குழந்தை வீட்டுல இருந்தபடியே நாம என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம், நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் அன்றைய காலகட்டத்துல யாருமே கிடையாது. புத்தகம் வாங்கி படிக்கிறதுக்கும் வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்துல இன்றைக்கு புத்தகம் பாத்தீங்கன்னா அப்படியே கைபேசி வழியாக புத்தகங்கள் எல்லாம் குவிந்து கிடைக்கிறது. அது வழியா எடுத்து அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்வி வழியா நிறைய நமக்கு நன்மையை தந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்புறம் வணிகம் எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு வேணுங்கிற பொருளை வீட்டுல உட்காந்துக்கிட்டே வர வைக்கிறோம். நம்ம போய் வாங்குறதுல இல்ல, வீட்டுல உட்காந்துட்டே எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் அதாவது ஊசியில இருந்து ஏசி வரை, ஊசி முதல் ஏசி வரை அனைத்தையும் நம்ம கைபேசி வழியாக நம்ம இது பண்ணி வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நன்மையை தந்துட்டு இருக்கு. அது மட்டுமா,
விபத்து காலத்துல பாத்தீங்க, விபத்து ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டுருச்சுன்னா உடனடியான உதவி. அந்த கைபேசி இருக்கிறதுனால உடனே இந்த இடத்துல இன்னாருக்கு இன்ன ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றது அந்த இடத்துக்கு வேகமாக விரைந்து வந்து அந்த வாகனங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யுது. அந்த விபத்துக்களுக்கு உதவி நமக்கு நன்மை தரவில்லையா? எவ்வளவு நன்மை தந்துட்டு இருக்கு. அதனால கைபேசிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருவிங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் இன்னும் அழகான பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கைபேசி வழியாக நம்மளுடைய புகைப்படங்களை எடுத்து எவ்வளவு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இளைய தலைமுறையா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, பாட்டிகளா எவ்வளவு பேரு எல்லாரும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இனிய பாடல்களை வயதானவங்க பார்த்தா இனிய பாடல்களை அழகாக கேட்டுக்கொண்டிருக்காங்க. முதல்ல ஒரு பிரச்சனை வரும். குடும்பத்திலே பயங்கர பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைன்னா, ஒரே ஒரு டிவி வீட்டுல மாட்டி வச்சிருப்பாங்க. பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, ஆன்மீகம் பார்க்கணும்னு நினைப்பாங்க. பையன் வந்து விளையாட்டு ஏதாவது ஒண்ணு பார்க்கணும், பொம்மை படம் பார்க்கணும்னு நினைப்பான். அம்மா, அப்பா ஏதாவது வேற ஏதாவது பார்க்கணும்னு நினைப்பாங்க. யாருமே பார்க்க முடியாது கடைசியில. கடைசியில டிவி ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு தேவையில்லாத ஓடுச்சுன்னா, அதை எல்லாரும் பார்க்காம வேற வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிலாம் ஒரு பிரச்சனைகள் குடும்பத்துல நடந்துட்டு இருக்கும். அப்பா இருந்தாருன்னா கிரிக்கெட் போடும்பாரு. இப்ப அந்த தொந்தரவுலாம் இல்ல. ஏன்னா அந்த கைபேசி இருக்கிறனால, கைபேசியிலேயே வயசானவங்க அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு தேவையான ஆன்மீகத்த கேட்டுக்கிறாங்க. குழந்தைங்க அதுகளுக்குரியத பார்க்குறாங்க. பெரியவங்க அவங்களுக்குரியத பார்த்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு நன்மை தரவில்லையா கைபேசி? அதனால வீட்ல வந்து அந்த பிரச்சனைகள் இல்ல. குடும்பத்துல அந்த பிரச்சனைகள் இல்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நேரங்கள் நமக்கு வந்து முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துல க இதுல தொலைக்காட்சியில என்ன ஒளிபரப்புதோ அதத்தான் பார்க்க முடியும். இன்னைக்கு அப்படி இல்ல. கைபேசி வழியா நமக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ, அந்த நேரத்துல உட்கார்ந்து நம்ம கைபேசி வழியாக நம் செய்திகளை ஆகட்டும், எதா இருந்தாலும் அறிஞ்சு கொள்ளலாம். இல்லைன்னா அந்த செய்தி அந்த நேரத்துல தான் கேட்கணுங்கிற நிலைமைலாம் இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் மாறிடுச்சுங்க. அதனால வந்து கைபேசி என்பது நன்மை தரக்கூடிய ஒன்றுதான். அப்புறம் பண பரிமாற்றம். இன்னைக்கு கைபேசியில இருக்க பண பரிமாற்றம் பாருங்க. நம்ம பையனே ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கான். கையில காசு எங்கேயாவது தொலைச்சு போட்டான். என்ன பண்ணுவான்? போய் ரோட்லயா நம்ம கேட்டுட்டு இருக்க முடியும்? அம்மா இந்த இடத்துல இருக்கிறேன். எனக்கு பணம் இல்ல. உடனே போன்ல உடனே பணத்த அனுப்பிச்சு விடுறோம். பணத்த அனுப்பிச்சு விட்டோம்னா பையன் எந்த இடத்துல இருந்தாலும் அவன் பாதுகாப்பாக இருக்கிறான். பண பரிமாற்றம் எவ்வளவு? எந்த இடத்துல நமக்கு எவ்வளவு உதவி தேவைனாலும் யார்ட்டயும் போய் நிக்க வேண்டியதில்ல. நம்ம உறவினருக்கு உடனே சொன்னாலே அவங்க என்ன பண்றாங்க? பணத்த நமக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அது மாரி நம்ம பணத்த எங்க வேணாலும் எடுத்துட்டு போயிட்டு இருப்போம் முதலாம். எடுத்துட்டு போய் தொலைஞ்சு போயிருமோன்னு அத பயந்துகிட்டு இடுப்புக்குள்ள வைக்க உள்ள உள்ள ஒரு சுருக்கு முடி போயிட்டு பைய சொருகி வச்சுட்டுலாம் போவாங்க அந்த காலத்துல எல்லாம். இப்பல்லாம் அப்படி இல்ல. பர்ஸ தூக்கி அங்க வச்சுக்கிட்டு பயந்துகிட்டுலாம் போயிட்டு இருந்தாங்க. இப்பல்லாம் அப்படி இல்ல. கைய வீசிட்டு நம்ம ஒரு ஃபோன் இருந்தா போதும் கையில. ஒரு கைபேசிய வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம்னா போதும். கைபேசியில அத்தன பணப்பரிமாற்றமும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த வகையில இவ்வளவு நன்மை தரக்கூடியத எப்படி தீமைன்னு சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா, நாம் நடைபாதையில போயிட்டு இருக்கிறோம். நடைபாதையில அழகாக நம்ம சீராக போய்க் கொண்டிருக்கிறோம். அதுல எந்த விதமான தடுமாற்றமும் நமக்கு இல்லை என்பதை கூறிக்கொண்டு, இந்த கைபேசி என்பது நன்மைதான் தருகிறது என்று கூறி, அ எதிரணியினருக்கு இதை நன்றாக புரிந்து கொள்கள் என்பதை உணர்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அருமையா பேசுனீங்கம்மா. ஆனா உண்மையிலேயே அருமையாக, சிறப்பாக பேசுனீங்க. நீங்க பேசுகிற போது அடிக்கடி கைபேசின்னு சொன்னீங்க. அது ஏன் கைபேசி பேர் வந்து தெரியுங்களா? கைக்குள் அடக்கமா இருக்கிறதுனால தாங்க. இல்லம்மா, வாயில பேசுற கையில தான் நெறைய பேசுறாங்க அதுல. கை நெறைய தான் அதிகமா பேசுறதுனால அதுக்கு கைபேசின்னு பேர் வந்துச்சு. கையில நீங்க கொண்டு போறதுனால இல்ல. கையில தான் பேசுறான். இந்த விரல் இருக்க, எதுவுமே வரலனா கூட, மெசேஜே வரலனா கூட, எந்த நான் நான் சத்தம் எதுவும் வரலனா கூட, இவனா சும்மா இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு தெரியல. இவனே உட்கார்ந்து அந்த WhatsApp பார்ப்பான், அத பார்ப்பான், இத பார்ப்பான். எதுவுமே வந்திருக்காது. வரலனா கூட பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு விரலையே நோண்டுவதால நியாயப்படி விரல் பேசின்னு சொல்லணும் அத. ஆனா கைபேசின்னு சொல்றாங்க. பரவால்ல. அருமையா சொன்னாங்க. நெறைய கருத்துக்கள், ஏராளமான கருத்துக்கள சொன்னாங்க. முன்பெல்லாம் ஒரு ரூ. 1000 பணம் வேணும்னா வீட்டுக்கு போய் தேடிக்கிட்டு போய் கேட்கணும். அவர்கிட்ட கேட்டு, அவர்கிட்ட காசு இருக்கான்னா பார்த்து, அவரு எங்கேயோ ஒரு வங்கியில இருந்து எடுத்து வரணும். இல்ல பக்கத்து வீட்ல கேட்டு வாங்கிட்டு வந்து காசு தரணும். இப்ப அப்படி கிடையாது. இங்க இருந்து ஒரு மெசேஜ். ஹாய் மச், நோ பைசா, சென்ட் சம் மனி. அப்படி ஒரு அனுப்பிச்ச உடனே, என்ன ஓகே மச் அப்படின்னு உடனே ஒரு செய்தி அனுப்பிச்சுக்கிறான். உடனே பணம் வருது. உடனே டேய் மை அக்கவுண்ட் நோ மனி, சென்ட் த்ரூ மை ஃபண்ட் அப்படி போட்டுட்டு உடனே ஃப்ரெண்ட் கூட எஃப்ஆர்ஐஎன்டி அதெல்லாம் கிடையாது. எஃப்ஆர்டி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது ஃப்ரெண்டா ஃப்ராடான்னு தெரியல. ரெண்டுத்துக்கும் ஒரே எஃப்ஆர்டி தான். ஃப்ரெண்டுக்கு எஃப்ஆர்டி தான் போடுறான். ஃப்ராடுக்கு எஃப்ஆர்டிக்கு தான் போடுறான். ரெண்டுக்கும் போட்டு அனுப்பிச்சு விட்டுறான். அழகான கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. முன்னாடிலாம் காசு எடுத்துட்டு இந்த இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து வங்கி மூலமா உங்களுடைய ஊதியம் அனுப்பி விடுறாங்க. முன்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்பல்லாம் ஒரு ரூ. 300 ரூ. 400 இருக்கும். அரசு ஊழியருக்கே ஒரு பெரிய அதிகாரியாக இருக்க ரூ. 300, 400 சம்பளம் இருக்கும்.
அந்த மாதமான அந்த 30ஆம் தேதி அன்றைக்கு அந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் குடுப்பாங்க. ரூபா நோட்டுக்கெல்லாம் எண்ணி குடுப்பாங்க. அவங்க எண்ணி அதுக்குன்னு ஒரு ஒரு ஒருத்தர் இருப்பாரு. சேலரி கிளார்க்ன்னு ஒருத்தர் இருப்பாரு அலுவலகத்துல. அவர் தான் எண்ணி குடுப்பாரு. அந்த காச வாங்கி, அது எப்படிலாம் எடுத்துட்டு பத்திரமா எடுத்துட்டு வருவாங்க. கையில ஒரு பை வச்சு அந்த பைக்குள்ள ஒரு டிஃபன் பாக்ஸ் போட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு போறாங்கல்ல, என்னைக்கு தேவை சாப்பாடு எடுத்துட்டு போனாங்கன்னா, அன்னைக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ்குள்ள வச்சு என்னுடைய நண்பர்களா எடுத்துட்டு நான் பார்த்துருக்கேன். எடுத்துட்டு வராங்க. ஆனா, அந்த பணத்தை கைப்பையினுடைய புடி மட்டும் இவர் கைகளில் இருக்கும் பையை அறுத்துக் கொண்டு சென்று விடுவார். அந்த மாதம் முழுவதும் அந்த அரசு ஊழியர் இருக்கிறதே மிகச்சிறந்த பணி அரசு ஊழியர் பணின்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த அரசு ஊழியரே அந்த ஒரு மாதம் முழுதும் சிரமப்படுவார். பணம் போனது போனது. அப்படிலாம் ஆனா இப்போ அப்படி இல்ல. எளிதாக பணத்தை வைத்துக் கொள்ள வசதியாக கைபேசி வந்து விட்டது. இப்பல்லாம் முன்னாடிலாம் வந்து மாச சம்பளத்த மட்டும் எடுத்துட்டு போனான். இப்ப அப்படி இல்ல. மொத்தமா சேர்த்து வச்சுக்க மொத்த பணமும் எடுத்துட்டு போயிடுறான். அதுவும் ஒண்ணு இருக்கு. கைபேசினால சிக்கல். அடுத்ததாக அந்த அம்மா சொல்லுவாங்க அப்படிதான் நன்மைன்னு. எவ்வளவு தீமை இருக்கு தெரியுங்களான்னு சொல்லிட்டு தென்காசியிலிருந்து வர்றாங்க. மேலகரத்துல இருக்காங்க. பள்ளி ஆசிரியர் இருக்கக்கூடிய திருமதி ஜெயலட்சுமி, கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பன்முக திறனாளர், அம்மையார் ஜெயலட்சுமி அவர்கள் பாருங்கள் அம்மா. தன்னுடைய பெயரை கூட ஜெயலட்சுமி என்கிற பெயரை கூட செயலட்சுமி என்று மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதாவது ஜெயலட்சுமி என்றால் வெற்றி திருமகள். செயலட்சுமி என்றால் செயல்படுவதில் திருமகள். செயல்பாட்டு திருமகள். செயல்தான முக்கியம். எனவே செயலட்சுமி அவர்களே வருக. உங்கள் கருத்துக்களை தருக. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை வணங்கி, செயலாளர் பாரதிதாசன் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா தமிழ் பணி செம்மல் நீலகண்டன் ஐயாவையும் பணிந்து வணங்கி, இங்கு பட்டிமன்ற நிகழ்வில் பங்கேற்று அருமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் என் எதிரணியினுடைய தலைவி கல்யாணி அம்மா அவர்களையும் வணங்கி, மற்றும் என் அணியினருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேச்சை துவக்குகிறேன். கைபேசிகளால் அதிகம் விளைவது நன்மையா தீமையா, அதுதான் தலைப்பு. இங்க நன்மையே இல்லைன்னு நாங்க சொல்ல, நன்மையே தான் இல்லைன்னு நாங்க சொல்லல, ஆனா தீமை அதிகம் என்றுதான் சொல்கிறேன். அம்மா அவர்கள் எடுத்த உடனே சொன்னார்கள், இன்று இல்லத்தரசிகளில் வீடுகளில் அமைதியாக இன்னைக்கு பணியாற்றி கொண்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கைபேசியினால் தான் என்று. ஏனென்று சொன்னால் வீட்டை விட்டு வெளியே சென்ற கணவன் தகுந்த காலத்தில் திரும்பி விடுவார். வரவில்லை என்றால் கைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டு விடலாம். உண்மைதான். வீட்டை விட்டு சென்ற கணவன் நினைப்பான், இந்த கைபேசி இல்லாமல் இருந்திருந்தால் மனைவியினுடைய தொந்தரவே இல்லாமல் இருந்திருக்கலாம் என்றல்லவா இன்றைய கணவர்கள் நினைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அடுத்ததாக சொன்னார்கள், கைபேசி வீட்டில் இருந்தே வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். உண்மைதான். வீட்டிலேயே கைபேசியை பார்த்துவிட்டு ஆன்லைன் மூலமா வேலையெல்லாம் நடக்க, அதெல்லாம் நாங்க மறுக்கவே இல்லை. இன்னைக்கு தீமை அதிகமா இருக்கு என்பதை மட்டும்தான் நாங்க இங்க சொல்ல வந்திருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஊசி முதல் ஏசி வரை ஆன்லைன்ல வாங்கிடலாம். உண்மைதான். நானும் தான் பிளிப்கார்ட்ல ஒரு ஆன்லைன் இதுல ஒரு ஆர்டர் பண்ணினேன், ஒரு மொபைல் போனுக்கு. ஆனா அந்த பதில செங்கல் வந்துச்சு எனக்கு. இது நடந்த உண்மை. அந்த தளத்திலே போய் நான் புகார் செய்து மறுபடியும் என்னுடைய கைபேசியை நான் பெற்றுக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் இன்று இந்த கைபேசியினால் தீமைகள் அதிகரித்து விட்டது என்பதை தான் இதன் மூலம் உணர்த்த முடிகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வீட்டுல ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்கும். ஆச்சி ஒண்ணு பாக்கணும்னு சொல்லுவாங்களாம், அப்பா ஒண்ணு பாக்கணும்னு சொல்லுவாங்களாம், அம்மா ஒண்ணு பாக்கணும்னு சொல்லுவாங்களாம். அதெல்லாம் இன்னைக்கு அவங்கவுங்க கைபேசியிலேயே அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க. உண்மைதான். கைபேசி என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு குடும்பமே இல்லாம போச்சு. அப்பா ஒரு ரூம்ல இருப்பாரு, அம்மா ஒரு ரூம்ல இருப்பா, தம்பி ஒரு ரூம்ல இருப்பாங்க. கைபேசியில அது புலன எண்ணில்தான் பொண்ணு வீட்டுல அனைவரும் சாப்பிட வருக. சாப்பிடும் போது கூட அந்த கைபேசியை பார்த்துட்டு தான் சாப்பிடுறாங்க. சாப்பாடை கூட அந்த நிம்மதியா சாப்பிட விடுறது இல்லை இந்த கைபேசி. முதலாக இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஷீலா பிரைஸ் என்ற ஒரு பெண்மணிக்கு
இந்த கைபேசியினால் புற்றுநோய் வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆராய்ச்சியில முதலா இந்த கைபேசியினாலதான் புற்றுநோய் வந்தது, செல்போன்னால தான் வந்தது அப்படின்னு சொல்லி அதை அந்த அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்துல டாக்டர் நார்மன் பிராட்பர் என்ற மருத்துவர் நிரூபிச்சார். ஏன்னா அந்த உயிருக்கே ஒல வைக்குதே இந்த கைபேசி, அதை தானே சொல்லணும். இந்த கைபேசியை உபயோகப்படுத்துறதுனால என்னென்ன நோய்கள் எல்லாம் உருவாகுது, இரத்த புற்றுநோய், தோல் புற்றுநோய், வலிப்பு நோய், மூளை பாதிப்பு. இன்னைக்கு எத்தனை குழந்தைகளை பார்க்க முடிகிறது வீடுகளில். எல்லா பெற்றோர்களும், நான் ஒரு ஆசிரியராக இருப்பதனால சொல்றேன், ஈஸியா சொல்லிடுறாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கையில 2 விஷயம் கேட்கறாங்க. பையனா இருந்தா செல்போன் வேணும், பைக் வேணும். பொண்ணுங்களா இருந்தா செல்போன் கண்டிப்பா வேணும்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய விளையாட்டே முடங்கி போயிருதே. வீதிகளில் விளையாண்ட காலங்கள் எல்லாம் நின்று எங்கே இருக்கிறது? கைபேசிக்குள்ளவா விளையாடி கொண்டிருக்கிறார். சொக்காட்டான் விளையாடி தரையில் உருட்டி விளையாடிய காலம் போக இப்ப கைபேசியிலே லூடோ கேம்ல விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பாரம்பரியத்தையே இன்னைக்கு இந்த அலைபேசியினால தொலைத்து விட்டல்லவா நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா படிப்பு வீணா போகுது. என்னைக்கு கொரோனா வைரஸ் உலகத்துல வந்துச்சோ, என்னைக்கு ஆன்லைன் மூலமா கல்விங்கிறது வந்ததோ, அன்னைக்கு வீட்டுல எல்லாரும் பெற்றோர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு கைபேசி வேணும், இருவரும் வேலைக்கு செல்பவர்களாக இருப்பார்கள். இந்த ஆன்லைன் மூலமாக கல்வி என்று வந்தவுடன் ஒரு போனை வாங்கி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய கையில கொடுத்துட்டாங்க. இந்த குழந்தைகள் அவர்கள் வெளியிலே போனதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல நடக்கக்கூடிய கல்வியை பார்க்காங்களா, வேற எதை பார்க்காங்கன்னே இன்னைக்கு தெரியாத அளவுக்கு கைபேசி குழந்தைகளை பாலடித்து கொண்டிருக்கிறது. நீங்க நமக்கு தெரியாததுல, நம்ம பெரியவர்கள் நமக்கு எது நன்மை எது தீமை என்பது தெரியும். ஆனால் குழந்தைகளுக்கு தெரியுமா எது நன்மை எது தீமை என்று ஆராய்ந்து பகுத்தறியக்கூடிய வயதிலேயா அவர்கள் இருக்கிறார்கள்? அந்த கைபேசியில கூகுள திறந்தாலும் சரி, எதை திறந்த யூடியூப் இருந்தாலும் விழுகிறதே. எத்தனை விஷயங்கள் தினந்தோறும் செய்தித்தாள்களில் படித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆபாசமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு செய்தித்தாளில் நடக்கிறதே. இன்னைக்கு இளைய தலைமுறை இந்த கைபேசியை வைத்துக் கொண்டு எங்கே சென்று கொண்டு இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கைபேசி வந்தது அடிமை பழக்கம். இந்த அடிமை பழக்கம் கைபேசிக்கு அடிமையாகிவிட்டது இன்றைக்கு இளைய தலைமுறைகள். இன்றைய இளைய தலைமுறைகள் அல்லவா நாளைய வருங்கால இந்தியாவினுடைய தூண்கள். இப்போ கல்வியாளர்கள் எல்லோருக்கும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்த இளைய தலைமுறை இந்த கைபேசியை உபயோகித்துக் கொண்டிருப்பதனால் எங்கு சென்று நிற்குமோ என்று தெரியவில்லையே என்று இன்றைய கல்வியாளர்கள் கவலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை இங்க நான் முன்வைக்கிறேன். அதாவது செல்போன் தயாரிப்பிலே இந்தியா உலகளவில் 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. மகிழ்ச்சியான விஷயம். பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று மார்தட்டி கொண்டு சொல்லலாம். அதே சமயத்தில் செல்போனை அலைபேசியை பயன்படுத்துவதில் இந்தியா 2ஆம் இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லும் போது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். பயன்படுத்துவதில் தவறு இல்லை, எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு விஷயம் இன்னைக்கு மாணவர்களோட உளவியல் ரீதியாகவே நான் சொல்றேன், ஒரு விஷயத்தை நம்ம மறைச்சு வைக்கும் போது அவனுக்கு பார்க்கணுங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டும். ஏன்னா 2-8ஆம் வயதுல இருக்கக்கூடிய 11 வயதினருக்கு இந்த அலைபேசியை எப்படி பயன்படுத்துவது என்பதே தெரியவில்லையே. எனக்கு அவர்களை நினைத்துதான் இன்று கவலையாக இருக்கிறது. நமக்கு எல்லா அனுபவங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, இது தீமை என்று ஒதுக்கி வைத்து விட்டோம். நாம் வாழ்ந்த காலகட்டங்கள் வேறு. வெளியில போய் விளையாண்டோம், வீட்டுல அத்தை மாமா சித்தி சித்தப்பா என்ற ஒரு உறவு முறைகள் இருந்தது. இன்று தனியாக அல்லவா வீட்டில் குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்பா வேலைக்கு போயிடுறாங்க, அம்மா வேலைக்கு போயிடறாங்க, குழந்தை வீட்டுல இருக்கு, கையில செல்போனை கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம்தான், எந்த ஆபத்துனாலும் அழைத்து சொல்லி விடலாம் என்று. அழைப்பதற்கு மட்டுமா அந்த செல்பேசி பயன்படுத்தப்படுகிறது? அதுல உடனே டேட்டான்னு ஒண்ணு போட்டு கொடுத்துருவாங்க. வீட்டில் இருந்தே இசையை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறோம். அவன் இசையைதான் பார்க்கானே, நமக்கு என்னையா தெரியும்? அவன் என்னத்தை பார்க்கானே நமக்கு தெரியாதே. அடுத்ததாக பார்த்தீங்க என்றால் இது மிகவும் ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது 2023ஆம் ஆண்டு உலக அளவில் ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. அதாவது உலக அளவில் இந்த அலைபேசியை மக்கள் எல்லோரும் எப்படி உபயோகிக்கிறார்கள் என்பதை பார்க்க
இளைஞர்கள் 4 நிமிடங்களுக்கு ஒரு முறை அலைபேசியை பார்க்கிறார்களாம். மிகவும் வருத்தப்படத்தக்க கூடிய விஷயம். 4 நிமிடங்களுக்கு ஒரு முறை அலைபேசியை பார்க்கும்போது பணி செய்வதற்காகவா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்? நேரத்தை விரயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளைய இந்தியாவினுடைய எதிர்கால தூண்கள் இன்று எப்படி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஆனா 344 முறை அவர்கள் அலைபேசியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைய இந்தியாவினுடைய எதிர்கால தூண்கள் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறன என்ற ஒரு வாதத்தையும் முன்வைத்து இன்றைய சூழலில் திரைபேசிகளால் அதிகம் விளைவது தீமைகளே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாக்குறான் அப்படின்னு. 4 நிமிஷத்துக்கு ஒருத்தன் போனை எடுக்கிறான், வைக்கிறது கிடையாது, அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆச்சு, தூக்கம் கிடையாது. விடிகால 4 மணி வரலும் பார்த்துக்கிட்டு இப்படிதான் போயிட்டு. அருமையா பேசினாங்க, தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்சாங்க. 2வது இடத்துல இருக்கோம் செல்போன் தயாரிப்புல. செல்போன் தயாரிப்புல 2வது இடத்துல இருக்கோம். சோறு துண்டுறதுல, சோறு கிடைக்கிறதுல இல்ல. 2G இருக்குது, 3G இருக்குது, 4G இருக்குது, 5G இருக்குது, கஞ்சி மட்டும்தான் இல்லை நம்ம நாட்டோடைய நிலைமை. நோய்கள் நிறைய வருதுன்னு சொன்னாங்க. நிறைய நோய்கள் பேர்லாம் சொன்னாங்க. ஒரு காலத்துல தமிழ் திரைப்படங்கள்ல மட்டும்தான் அந்த நோய்கள் பேரை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கேன்சரு, புற்றுநோய், ரத்த புற்றுநோய், அதுக்கு முன்னாடி காச நோய், இதெல்லாம் திரைப்படத்துல வரும். திடீர்னு கதாநாயகனுக்கு வந்தா லோக்குன்னு இருமுவாரு, பாட்டு பாடுவார். இப்படியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தா அப்படி இல்ல. அண்டை வீட்டுல, அயலாறு வீட்டுல, நம்ம வீட்டிலே அந்த நோய்கள்லாம் வந்து விட்டது. இதற்கு காரணம் விஞ்ஞான வளர்ச்சி, அதுல ஒன்று செல்போனு அப்படின்னு நிறுவி இருக்கிறாங்க. ஒரு வருத்தத்தோட சொன்னாங்க. உண்மைதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க நேர்ல பேசி எல்லாமே அலைபேசியில. ஒரு அம்மா சாம்பார் வைக்கிறாங்க, வச்ச உடனே அதை அப்படியே வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. உடனே பையன் பக்கத்து இருந்து பார்த்துட்டு அதுக்கு லைக்ஸ் போடுறான். இவங்க உடனே ஒரு மெசேஜ் போடுறாங்க, யாருக்கே கணவருக்கு வாய்ஸ் மெசேஜ், ஏங்க சாம்பார் வச்சனே, ஸ்டேட்டஸ் போட்டனே பாத்தீங்களா? உடனே அவர் வாய்ஸ் மெசேஜ், குளிச்சுக்கிட்டு இருக்கேன்டி, ஓடுறேன்டி, இருடி, இன்னும் பார்க்கலடி அப்படின்னு. அதை விட என்ன வேலை உங்களுக்கு அப்படி. இவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ். உடனே அவர் தான் போட்டார், உடனே பார்த்துட்டு லைக்ஸ் போடுறாரு. இப்படி இருக்கும். உங்களுக்கு எல்லாம் குளிச்சுனா ஸ்டேட்டஸ் பார்க்கறது கூட என்ன கேடு உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. வீட்டுக்குள்ளவே பேசிக்கொள்வது கிடையாது. ஆளுக்கு ஒரு தொலைபேசியை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிவி இருந்த போதே நிறைய துன்பங்கள் சொன்ன போது, இப்போ ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு குட்டி டிவி வந்துருச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆள் வந்தா தெரியறதில்ல, வீட்டுக்கு விருந்தினர் வந்தா தெரிவதில்லை. இப்படி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் தொலைபேசி வந்ததுன்னா ஒரு அழைப்பு வரும். சில வீடுகள் இருக்கும், சில வீடுகள் இருக்காது. பக்கத்து வீட்டுல அங்க இங்க இருக்கும், கூப்பிடுவாங்க. அந்த 3வது வீட்டுல போன் வந்து கூப்பிட்டு வாடான்னு சொன்னவொடனே நம்ம குடுக்கணும் அந்த வீட்டுக்குள்ள ஓடுவோம். அது நம்ம வீட்டுக்குள்ள வந்து பேசுவாங்க. தொலைபேசி வந்ததுன்னா நம்ம எந்த அறையில இருந்தாலும் இல்லை வெளியே இருந்தாலும் ஓடி வந்து தொலைபேசி கிட்ட வந்து எடுத்து பேசுவோம். இப்ப எப்படிதான் நிலைமை? தொலைபேசி வந்த உடனே தொலைபேசி இவங்க ரோடுக்கு ஓடுறாங்க. ஏன்னா அது இணை எங்க கிடையாது, அதுக்கு போகணும். ஸோ ஒரு இடத்துல இறங்கி அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. தொலைபேசி எடுத்து அங்க போய் நின்று பேசுறாங்க. இப்படி ஆயிப்போச்சு. தொலைபேசினால நன்மையா தீமையானா தீமை தான் நிறைய இருக்குது. அவ என்னத்தை பாக்குறான்னு யாருக்கு எனக்கு தெரியுது அப்படி ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க. ஒரு பள்ளி ஆசிரியர், பிள்ளைகளுடைய பெற்ற தாய்மார், இப்படிலாம் இருக்கிற போது அவர்களுடைய கவலை, எதிர்கால சந்ததி எப்படி ஆயிடுமோன்ற ஒரு வருத்தம், அந்த மன வருத்தத்தோடு தன்னுடைய தரப்பு நியாயங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து பேச இருக்கிறார்கள். அவருடைய பேச்சுக்களை எல்லாம் நாம் கேட்போம். கேட்டுவிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். தொலைபேசியை தொடர்ந்து வைத்துக் கொள்வதா, இல்லை இப்படியே விட்டு கடாசி விட்டு செல்வதா என்ற முடிவுக்கு நாம் வருவோம். அருமையாக 2 தரப்பணியும் பேசி நிறைவு செய்திருக்கிற இந்த நேரத்தில நன்மை என்கிற அணியிலிருந்து தங்களுடைய வாதங்களை முன்வைப்பதற்காக திருச்சி மன்னச்சநல்லூரை சேர்ந்த தலைமை ஆசிரியர் திருமதி சு எழிலரசி அவர்கள் வருகிறார்கள். வாருங்களம்மா, உங்கள் கருத்துக்களை கூறுங்கள்.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஏம்மா ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய ஐயா இவங்க அவர்களுக்கும் இவங்க தான் பெருமக்களுக்கும் கண்டுபிடிச்சவங்களா? என்னங்கய்யா? 2 பேரும் வணக்கம் சொன்னீங்க. அவங்க 2 பேரும் செல்போசி கண்டுபிடிச்சவங்களா? ஏங்க இல்லையா? சரிங்கம்மா. நான் ஒருவேளை இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. வணக்கம் சொல்றீங்களே எடுத்த உடனே. சரி இவங்க செல்பேசியில பேசுறாங்க போறாங்க. கண்டுபிடிச்சவங்க போட்டு நினைச்சிட்டேன். சொல்லுங்க. என் அன்பான நல் வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு இன்றைய சூழலில் திறன் பேசிகளால் அதிகம் விளைவது நன்மையே அப்படிங்கிற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். ஐயா, வாழ்க்கை அப்படின்னா நல்லது அல்லது, இரவு பகல், இனிப்பு கசப்பு, இன்பம் துன்பம், நன்மை தீமை, மகிழ்ச்சி வருத்தம் எல்லாமே இருக்கும். ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அது போல இருக்கும். நாம என்ன பண்ணணும், நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறப்ப எங்க வகுப்பு ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, அன்னப்பறவையானது பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை மட்டும் பிரிச்சு எடுத்துக்குமா. அது போல நம்ம நேரான நல்ல பார்வையை பார்த்தா நல்லதை மட்டும் நாம எடுத்துக்கொண்டோம்னா நன்மையே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, எப்போதுமே நேர்மறை சிந்தனை இருப்பவர்களுக்கு நன்மையே தெரியும். இந்த சிந்தனை உள்ளவர்களோட தான் நம்ம அதிகமாக நட்பு தொடர்பு வச்சுக்கணும், நன்மை கிடைக்கும். ஐயா, திறன் பேசிகளால் அதிகம் விளைவது நன்மையா அப்படிங்கிறத என்னோட அனுபவத்துல இருந்தே நான் இப்ப சொல்ல விரும்புறேன். இப்ப இந்த திறன் பேசி இருக்கிறதுனாலதான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆலமரமான அமைப்பும், ஐயாவோட நட்பு, இத்தனை சகோதர சகோதரிகளோட கவிஞர்களோட நட்பு எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அதனால நான் பெரிய நன்மையே அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது, நான் பணி செய்யக்கூடிய பள்ளி ஒரு சிறிய குக்கிராமம். பாரதியாருடைய பிறந்த நாள் விழாவை மிக சிறப்பாக நடத்தும் போது என்னுடைய பள்ளி குழந்தைகள் இந்த திறன்பேசி மூலமாக குவியத்துல இணைந்து சிவகாமி அம்மா கிட்ட அருமையா பாரதியார் பாடல்களை பாடி சான்றிதழ்கள் பெற்று மிக மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த வாய்ப்பை எடுத்து தந்தது திறன்பேசி. அப்ப அதனால நன்மையே அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். அடுத்தது, COVID-19 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டையே உலகையே உலுக்கி போட்ட கொரோனா காலகட்டத்துல கல்வித்துறையில இருந்து எல்லாருமே கதிகலங்கி போயிருந்தாங்க. ஐயோ, இந்த குழந்தைகளை நம்ம திரும்பி எப்படி மீட்டு எடுக்கிறது, எப்படி இவர்களுக்கு மறுபடியும் கல்வியை புகட்டுறதுன்னு திணறிக்கிட்டு இருக்க சமயத்துல கடலூர்ல ஒரு அன்பு சகோதரர் கார்த்திக் ராஜா இணையவழி கல்வி வானொலின்னு ஒண்ணு கொண்டு வந்தாருங்கய்யா. அந்த இணையவழி கல்வி வானொலியில தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துல இருக்கக்கூடிய 1500 தன்னார்வ அரசு பள்ளி ஆசிரியர்கள், நிறைய குழந்தைகள் இதுல இணைந்து என்னுடைய பள்ளி குழந்தைகளும் அதுல சேரும். கிட்டத்தட்ட 2000 குரல் ஒளிப்பதிவு பண்ணி மிகச் சிறப்பாக அனைத்து சிறப்பு நிகழ்வுகளுக்கு இன்னமும் தொடர்ந்து தேசிய அறிவியல் தினம் வரைக்குமே ஒளிப்பதிவு செய்து வருகிறார்கள். நான் எதுவுமே சொல்லித்தரது இல்லையா, அவங்களுடைய அம்மாவோட திறன்பேசி எடுத்து அவர்களாகவே ஒளிப்பதிவு செய்து எனக்கு அனுப்பி வைப்பார்கள். ஏன் அந்த குழந்தைகள் வேற எதையும் பார்க்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நல்வழிப்படுத்தினா குழந்தைங்க நல்லதை மட்டுமே பார்ப்பார்கள். அன்பு சகோதரி எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, செங்கல் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, தவறு நடக்கிறது சகஜம்தான். செங்கலும் வரும், கருங்கல்லும் வரும் தான். அது ஒரு தடவை செங்கல் வந்ததுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் யாருமே வாங்காமலா இருக்கிறோம். ஆன்லைன்ல இன்னும் நிறைய பொருட்களை வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். அடுத்தது, தமிழக அரசின் அனைத்து அரசு பள்ளிகளுக்குமே திறன் வகுப்பறை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலம் மணற்கேணி அப்படிங்கிற செயலி மூலம் இந்த கைபேசி, இந்த திறன்பேசியால நாங்க எங்க குழந்தைகளுக்கு மிக சிறப்பான வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைங்க கெட்டு போறாங்கன்னா அதுக்கு பெற்றோர்கள் தானே காரணம். ஏன் குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க? அளவா கொடுங்க, அதை நல்லதை மட்டும் கற்றுக் கொடுங்க. அவங்க உபயோகப்படுத்தும் போது பக்கத்திலே இருங்க. நீங்க கொடுத்துட்டு ஏன் அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு அவன் அதை பார்க்கல இதை பார்க்கல ஏன் குழந்தைங்க மேல குறை சொல்லணும்? திறன்பேசியை ஏன் குறை சொல்லணும்? அதனால பெற்றோர்கள் நல்வழிப்படுத்தினா, நல்ல வழியில் கொண்டு வந்தா குழந்தைகள் இந்த திறன்பேசியால உலகத்துல நிறைய செய்திகளை, நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
அடுத்தது இந்த திறன்பேசி மூலமாக வெளிநாட்டுல பணிபுரியக்கூடிய மகனையோ மகளையோ அனுப்பிட்டு முதியோர்கள் நம்ம இணைய திறன்பேசி மூலமாக தான் பேசி மகிழ்கிறார்கள். தன்னுடைய பேர பேத்திய கொஞ்சி மகிழ்றாங்க. அதற்கு மிகவும் துணையா இருப்பது இந்த திறன்பேசியே. அதனால நன்மையே. அடுத்தது உலகத்துல நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சிகளா இருந்தாலுமே நம்ம என்ன பண்றோம், வீட்டுல இருந்துகிட்டே இந்த திறன்பேசியில கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம், பார்த்து கழிக்கிறோம். அதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அரசு தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி அனைத்து தேர்வுகளுக்குமே எல்லா இளம்பருவ குழந்தைகளால என்ன பண்ண முடியாது, போய் பணம் கட்டி படிக்க முடியாது. அப்ப இந்த திறன்பேசி மூலமாக அவர்கள் அந்த குழுவுல சேர்ந்து தினமும் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்பது மிக சிறப்பான ஒரு செய்தி. அதன் மூலமாக அவர்கள் அரசு தேர்வுகள் எழுதி அரசாங்க வேலைக்கு வருகிறார்கள். இதற்கு மிக 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 நன்மை தராது உறுதுணையா இருப்பது இந்த திறன்பேசியே அப்படின்னு சொல்றேன். அடுத்து சுய தொழில் நிறைய பெண்கள் குடும்ப வறுமைக்காக கஷ்டத்திற்காக கைத்தொழில் செய்ய விரும்புறவங்க, சுய தொழில் செய்ய விரும்புறவங்க இந்த திறன்பேசி மூலமாக வீட்டில் இருந்தே புடவை வியாபாரம் முதல் நகை வியாபாரம் வரை, அதாவது கவரிங் நகை வியாபாரம் வரை ஆன்லைன்லேயே விற்பனை செய்து அவர்களுக்கு தேவையான குடும்ப தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அதற்கு மிகவும் உதவியாக இருப்பது இந்த திறன்பேசியே. அடுத்து என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவத்தை சொல்றேங்க. ஒரு 6 மாசத்துக்கு முந்தி மருத்துவமனையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. டிஸ்சார்ஜ் பண்ணணும், மிக அவசரமாக பணம் தேவைப்பட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்ப உடனடியாக என்னுடைய நெருங்கிய தோழிகிட்ட சொன்ன உடனே ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகல, பணம் வந்து அனுப்பிட்டாங்க நம்ம திறன்பேசி மூலமா. அப்ப இது எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு செய்தி. நம்ம பிரதமர் சொல்ற டிஜிட்டல் இந்தியா, இந்த திறன்பேசியினால நம்ம மிக பயனடைகிறோம் என்பதை மறுப்பதற்கு இல்லை. சகோதரி அவர்களும் இதனால் நன்மை அடைவார்கள் கண்டிப்பா. தீமையே என்று நல்ல கண்ணோட்டத்தோட பார்த்தா எல்லாமே நல்லதா நடக்கும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். அதனால குழந்தைங்க கிட்ட திறன்பேசி கொடுக்கறப்ப நம்மளும் வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, திறன்பேசியால் பெரிதும் நன்மையே அப்படின்னு சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த ஐயாவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசு. மணிமணியாக கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். திறன்பேசினால் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் நிறைய தப்பு இருக்குங்க, பிழைகள் இருக்குங்க, தீமை இருக்குங்க. நீங்க நல்லதை பாருங்க. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இந்த பக்கம் டாஸ்மாக் கடைக்கு, அந்த பக்கம் கோயில் இருக்கு. நீ எதுக்கு கோயிலுக்கு டாஸ்மாக் கடைக்கு போற? நீ எதுக்கு அங்க போய் உருண்டு கிடக்குற? அத போய் கோயில்ல போய் உருள், உனக்கு புண்ணியம் கிடைக்கும். ரெண்ட உருள்றது தான். டாஸ்மாக் கடையில போனாலும் உருளலாம், கோயிலுக்கு போனாலும் உருளலாம். கோயில்ல போய் உருண்டா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், டாஸ்மாக் கடையில போய் உருண்டா உனக்கு கேவலம் கிடைக்கும். அருமையா சொல்ல சிறப்பான கருத்துக்களை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கருத்தும், அதாவது சுய தொழில் நிறைய பெண்கள் தாங்க வீட்டில் இருந்தபடியே சில பொருட்களை விற்பனை செய்கிறார்கள். அதுக்கு அவங்க வாட்ஸ்அப் குரூப்புங்க, அந்த புலன குழுக்கள், அப்புறம் தங்களுடைய நிலைப்பாடுலாம் செய்தியை வச்சு அதை பார்த்து தேவையான பொருளை வாங்கிக் கொள்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு ஊதியம் கிடைக்கிறது என்று அருமையாக பேசினார்கள். அரசு தேர்வை சிறப்பாக இன்றைக்கு பிள்ளைகள் பேசுவதற்கு மிக உதவியாக இருக்கிறது என்று எடுத்து கூறினார்கள். அதுக்கெல்லாம் அந்த தொலைபேசி உதவியாக இருக்கிறது. மருத்துவமனையில் இருந்தபோது உதவி செய்ய நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. மணற்கேணியை பத்தி சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க. நன்மையா தீமையா, எதையுமே நாம நன்மையை தான் பார்க்கணும், தீமையை பார்க்க கூடாது அப்படின்னு முன்வைத்தாங்க. இது நான் ஒரு சின்ன எனக்கான அனுபவத்தை, நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடந்த ஒரு அனுபவத்தை சொல்றேன். அப்படி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இருக்கக்கூடிய முனைவர் MK ராஜ்குமார் அவருடைய மகன் உக்ரைனிலே படித்துக் கொண்டிருந்தார், மருத்துவம் படித்துக் கொண்டிருந்தார். திடீர்னு அங்கே யுத்தம் வந்து விட்டது. அந்த பிள்ளை படிக்கிற செய்தி நான் அறிந்து நான் உடனே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு செய்தி போடுகிறேன்.
செய்தியை நம்ம குழுவுல போடுறேன், முகநூல்ல போடுறேன், என்னுடைய நிலைப்பாட்டுல வைக்கிறேன். நான் எப்பயும் 3 இடத்துல போடுவேன் இந்த மாதிரி முக்கிய செய்தி. காலையில ஒரு 10:30 மணிக்கு மேல போடுறேன். 12:45 மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு வருது. இந்த மாதிரி உக்ரைன்ல இருக்கக்கூடிய மாணவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவங்கள பார்க்க இதுக்கு சொல்றீங்க. அவருடைய தொலைபேசி எண்ண அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மகள் போலந்துல இருக்காங்க. போலந்தில் இருக்கக்கூடிய பெண்மணி மூலமாக அந்த மாணவனை அழைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடு செய்றாங்க. அவருக்கு பணம்லாம் தேவை இல்லைங்களா? அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து, எல்லாம் செய்து அந்த மகன் பாதுகாப்பாக போலந்துக்கு வந்து சேருகிறார். அங்க என்ன ஒரு அரசு முறை அவங்க பாதுகாக்கிறாங்க. நான் அரசு முறையாவே அவர் வந்துடுறார். இந்தியாவுக்கு வந்துடுறார். இந்த செய்தியை பார்த்துவிட்டு ஜெர்மனியிலிருந்து ஐயா பஞ்சாட்சரம் என்பவர் எனக்கு அலைபேசியில் அழைக்கிறார். அந்த பையனை போலந்துக்கு வந்த உடனே இந்த திசை நோக்கி 700 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து வர சொல்லுங்கள். நான் அவரை ஜெர்மன் தேசத்தினுடைய எல்லையிலே மீட்டுக் கொள்கிறேன். அவருக்கு ஐரோப்பா முழுவதும் சென்று வருவதற்கான அந்த கடவுச்சீட்டு இருக்கிறது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் வரலாம். நான் தான் அவர் வர சொல்லி நான் அவரை அழைச்சிட்டு போய் 3 ஆண்டுகள் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டார். இதெல்லாம் எவ்வளவு நேரத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சற்றேறக்குறைய 2 மணி நேரத்தில், அதாவது 1 மணிக்குள்ள வந்து அந்த பையன் பாதுகாக்கப்படுறார். இதெல்லாம் வந்து நன்மைகள். ஆனா நன்மையா தீமையான்னு பார்த்தா எதிரணியில பேச வர்றாங்க. ஐயா பாரதிதாசன் செல்லையா தயாரா காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? அப்படி தயாரா உட்காந்து. நன்மையா தீமையா அப்படின்னா எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வருது. ஒரு திரைப்படத்துல வர்ற காட்சி. செந்தில் சொல்லுவாரு, அண்ணே நான் 8ஆம் கிளாஸ் பாசினேன் அப்படின்வாரு. டேய் நான் 11ஆம் கிளாஸ் ஃபெயில்டான்வாரு. அண்ணே நீ 11ஆம் கிளாஸ் ஃபெயில்னே, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ்னே. அப்போ நன்மையா தீமையான்னு பார்த்தா பாஸ் தான் சிறப்பு. ஃபெயில் மட்டும்தான். ஆனா 11ஆம் கிளாஸ் ஒரு ஃபெயிலு, இவன் 8ஆம் கிளாஸ் பாஸ். எனவே 8ஆம் கிளாஸ் பாஸா 11ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிறதா பிரச்சனை. அதை பத்தி பேசுறதுக்கு தான் இவ வரப்போறாரு. பாரதிதாசன் செல்லையா அவர்கள். அவரும் ஒரு ஆசிரியர் தான். மிகச்சிறப்பான பட்டிமன்ற பேச்சாளர். இன்றைக்கு நமது பட்டிமன்றத்தை கலந்து கொண்டு தனது கருத்துக்களை முன்வைப்பதற்காக, அதுவும் இந்த அலைபேசியால் ஏற்படுவதெல்லாம் தீமை தீமை தீமைதான் என்று பேசுவதற்காக வருகிறார். வாருங்கள் திரு பாரதி நேசன் செல்லையா அவர்களே. பாரதி நேசன் பாரதியார் சுட்டிக்காட்டினால் நிச்சயமாக தீமையாகத்தான் இருக்கும். பாரதி நேசன் சுட்டிக்காட்டினால் எப்படி என்று பார்ப்போம். அவர் ஒரு சுப்பையா, சுப்பையாவின் பெயரை கொண்ட செல்லையா. சுப்பையாவின் பெயரை கொண்ட செல்லையா. வாங்க. இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒரு பட்டிமன்றம். இதற்கு நடுவராக ஐயா நீலகண்டன் தமிழன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அணி சார்பாக பேசவும் பேசியும் முடித்திருக்கக்கூடிய அத்துணை கவி பெருமக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில் பேசி முடித்துவிட்டு இன்னும் பேச காத்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பட்டி மண்டபத்திலே கைபேசி நன்மையா தீமையா அப்படிங்கிறதுல எனக்கு நான் தீமையே அப்படிங்கிற அணியில பேசுவதற்கு வந்திருக்கிறேன். ஐயா நடுவர் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்த கல்யாணி அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கைபேசி விபத்திற்கு நன்மையாகுமா? ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னா உடனே அவனை சொல்றது, உடனே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு அந்த கைபேசி நன்மை செய்யுதுன்னு சொல்றாங்க. யாருமா, எந்த ஊர்ல இருந்துமா புறப்பட்டு வந்திருக்கீங்க? அடிபட்டு விழுந்த உடனே அவன் செல்போனை எடுத்துக்கிட்டு வளைச்சு வளைச்சு படம் எடுக்கிறான், ஸ்டேட்டஸ்ல வைக்கிறான், டிபில வைக்கிறான், லைக் வாங்கணும் அப்படிங்கிறது. இதுவா உங்க கைபேசி நன்மையை பயக்குது? கொஞ்சம் சற்று சிந்தித்து பேசணும். அதே நேரத்துல இவங்க பசங்க எல்லாம் போறாங்களா, அடிப்பட்டு விழுந்தே செல்பேசியில பேசிட்டு போய்தான். செல்பேசியை பேசும்போது அடிப்பட்ட விழுந்தாங்க. ஐயா அந்த விபத்துக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிங்கம்மா. அம்மா கல்யாணி அம்மா, அந்த விபத்து ஏற்படுதே, அந்த விபத்துக்கு என்னம்மா காரணம்? அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏமா எடுக்கிறேன், வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், வண்டி CC 100
பவர் பயங்கரமான பவர், கிறுக்குன்னு போகுது. ஒரு மிதி மிதிச்ச உடனே நம்மளே பயந்து ஓடி கீழே விழுந்துருவோம் அந்த அளவுக்கு. அப்ப அவ்வளவு நேரம் வராத அந்த கைபேசி அழைப்பு ஐயா பிள்ளை வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே வந்தோம். அவரு அப்படியே கழுத்து வலி, அவர் ஸ்டைலு அந்த கழுத்தையும் சுளுக்கி போற அளவுக்கு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு போய் கவனச்சிதறல் ஏற்பட்டு சும்மா நிக்கிற போஸ்ட் மரம், அந்த போஸ்ட் மரம் என்னமா பண்ணுச்சு, அது என் செவனேன்னு நின்னுகிட்டு இருந்துச்சு. அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுல போய் இடிச்சு விழுந்து மூளைக்குழி தனியா சிதறி கிட்னி தனியா போய் கை கால் அக்கு வேறா விழுந்து கிடக்கா. அப்படி விபத்தை ஏற்படுத்த கூடிய அந்த கைபேசி உங்களுக்கு நன்மை பயக்குதாமே. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கம்மா. கைபேசி நன்மை பயக்குதான். சரி, அதுக்கப்புறம் குழந்தைங்க போவாங்களாம், படிக்க அனுப்புவாங்களாம். அந்த குழந்தைங்க அம்மா நான் போய் சேர்ந்துட்டேன். ஏம்மா இந்த கைபேசி என்னெல்லாம் வேலை பார்க்குது தெரியுமாமா? போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டீங்களா? எங்கேயோ நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு அம்மா நான் மதுரைக்கு வந்துட்டேம்மா, காலேஜுக்கு வந்துட்டேம்மா, நல்ல முறையில வந்துட்டேம்மா, நீங்க என்னைய பத்தி கவலையே பட வேணாமா, நான் சேஃப்டியா வந்துட்டேம்மா. அந்த பயவுல என்ன செய்யும், அது எவனோடைய சேர்ந்து சுத்திக்கிட்டு தெரியும். ஆனா நமக்கு சொல்றது அம்மா நான் சேஃப்டியா வந்துட்டேன், நான் போக வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டேன். இதுக்கு செல்போன் நன்மை பயக்குதான். ஏமா மனச்சாட்சியை தொட்டுங்க, கொஞ்சமாச்சும் மனச்சாட்சி வேணாமா? நடுவர் அவர்களே, அந்த அம்மாவுக்கு மனச்சாட்சி இருக்கா இல்லையா? அபட்டமான பொய். ஒரு கீற்று பூசணிக்காய் வேணா சோத்துக்குள்ள மறைக்கலாம், முழு பூசணிக்காய மறைக்க பாக்குறாங்களே. அதுக்கப்புறம் சொல்றாங்க, இருந்த இடத்திலிருந்து பொருட்களை வாங்குறதுக்கு இந்த கைபேசி நன்மை பயக்குதா? அம்மா உங்க கைபேசி இருக்கிற இடத்துல பொருளை வாங்கினதானம்மா இன்னைக்கு வியாபாரியெல்லாம் தலையில துண்டை போட்டு போய் உட்கார்ந்துட்டான். நம்ம நாட்டு வியாபாரிகள்லாம் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ண அந்த பொருட்களை சந்தையில கூவி விற்காம என்ன செய்யறோம், அந்நிய நாட்டு பொருட்களின் மேல் மோகம் கொண்டு ஆன்லைன் ஷாப்பிங், பிளிப்கார்ட், அமேசான், இன்னொன்று ஸ்னாப்டால், மீஷோ, கழுத குதிரை குட்டிச்சவர் எல்லாம் வந்திருக்கு. அத்தனையும் நம்முடைய வாழ்க்கைய சீரழிச்சு பொருளாதாரத்தை ரொம்ப மந்தமான நிலைக்கு போயிடுச்சு. நம்முடைய முதுகெலும்பா இருக்கக்கூடிய அந்த விவசாயியையும் விவசாயி உற்பத்தி பண்ண பொருட்களையும் அவன் விற்க முடியாம பாவம் விளைச்ச கூலி இல்லாம நடு ரோட்ல தூக்கி கொட்டிட்டு போறாமா. இவங்க சொல்றாங்க ஆன்லைன்ல நாங்க ஷாப்பிங் பண்றோம். எங்கம்மா பண்றீங்க ஆன்லைன்ல? ஏம்மா நன்மையா பயக்குது? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நம்ம ஊர்ல விளைஞ்ச பொருட்களை நம்ம விவசாயி ரோட்ல கொட்டிட்டு போறாமா? நீங்க அந்நிய நாட்டுல அந்நிய பொருட்களை வாங்குங்க, ஆன்லைன்ல போட்டா நன்மை பயக்குதான். அதுக்கப்புறம் நடுவர் அவர்களே இன்னொன்னு சொல்றாங்க, கல்யாணி அம்மா, இளைஞர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்கிறார்களாம். யாரம்மா எடுத்தாங்க? அம்மாவை எடுத்தாங்களா, அப்பாவை எடுத்தாங்களா, இல்ல தாத்தாவை எடுத்தாங்களா, பாட்டி எடுத்தாங்களா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. புகைப்படம் எடுத்து மகிழ்கிறார்கள். ஏம்மா முந்தைய காலத்துல எல்லாம் எங்கேயோ ஒரு ஸ்டுடியோ இருக்கும், புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோ கடைகள் இருக்கும், அங்க குடும்பத்தோட போய் எடுப்போம். அது பிளாக் அண்ட் ஒயிட் தான், கலர் வெள்ளை தான், கருப்பு வெள்ளை படம் அற்புதமா இருக்கும். அதெல்லாம் மலரும் நினைவுகள் இல்லையா? அந்த மலரும் நினைவுகள் எல்லாம் அப்படியே இன்னைக்கு நம்ம சுவர்ல மாட்டி வச்சு பாக்குறோம். அது அழகா இருக்குதா? இன்னைக்கு உங்களையோ இல்ல அப்பா அம்மாவையோ கூட பிறந்தவங்களை எடுத்து மாட்டான், அவன் காதலி எடுத்துக்கிட்டு ரசிக்கிறாமா, எடிட்டிங் பண்றான், கட்டிங் பண்றான், என்னென்னமோ பண்றான், அதுக்கு ட்ரெஸ் கலர் சேஞ்சிங் பண்றான், எல்லாம் பண்றான். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் நன்மைன்னு சொல்றீங்களே, அது எந்த அளவுக்கு தீமை பயக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பேசணும், சரிங்களா? அதுக்கப்புறம் உலகத்தை சுருக்கி விட்டதான். சரி, உலகத்தை சுருக்கிருச்சுமா, ஒத்துக்கிறோம், உலகத்தை சுருக்கி விட்டது. உலகம் சுருங்கியதுனால என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. ஏமா அந்த காலத்துல எல்லாம் பொங்கல் வருது, ஒரு பிறந்த நாள் வருது அப்படின்னு சொன்னா அந்த டிசம்பர் மாசத்திலேயே நம்ம எல்லாம் கடையில போய் அந்த பொங்கல் வாழ்த்துக்களையும் பிறந்த நாள் வாழ்த்து அட்டைகளையும் வாங்கி நம்முடைய உள்ளார்த்தமான அன்பையும் பாசத்தையும் அதுல எழுதி கையெழுத்து போட்டு அதுல ஒரு முத்தம் கொடுத்து நமக்கு சேர வேண்டிய உறவினருக்கு அனுப்பும் பொழுது அவங்க அந்த பொங்கல் வாழ்த்துக்கு அந்த வாழ்த்துக்களுக்கு காத்து கிடந்து அதை வாங்கி பார்த்த உடனே எல்லையில்லா சந்தோஷமா. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தொலைச்சிருச்சே இந்த கைபேசி. ஹாய், ஹாப்பி பர்த்டே முடிஞ்சு போச்சு, ஹாப்பி பொங்கல் முடிஞ்சு போச்சு, இப்படி சொல்றீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நீங்க சிந்திச்சு நிதானமா பேசணும்.
இன்றைய சமுதாயம் எங்கு செல்கிறது என்றால் இந்த செல்போன் மோகத்துல முங்கி கண்டது கழிதிய பாழானதுக்கு மட்டுமே எடுத்துக்கொண்டு நன்மையை ஒதுக்கிவிட்டு தீமையை அதிகமாக எடுத்து இன்று சீரழிந்து கொண்டிருக்கின்றால் இந்த கைபேசியினுடைய சீரழிவு தீமைதான் என்று எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி நடுவர் அவர்களே, நன்றி. நல்லா சிறப்பான முறையிலே தன்னுடைய வாதங்களை வைத்தார் என்பதை விட எதிரணிக்கு பதில் சொன்னார். அதுலதான் அதிகமாக கவனம் செலுத்தினார். தன்னுடைய தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட வாதங்கள் என்று பார்த்தால் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. எதிரணிக்கு நிறைய பதில் சொன்னார். வணிகம் பாதிப்பு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்நாட்டு பொருளாதார தேக்க நிலை, எல்லாத்துக்கும் அமேசானு, பிளிப்கார்ட்டு அப்படியே போய் வாங்கிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கேலண்டர் வாங்கிறதுக்கு மட்டும் கடைக்கு போனா அவன் என்ன பண்ணுவான்? கேலண்டர் வாங்கிறதுக்கு மட்டும்தான் அண்ணாச்சி கடைக்கு போறான். மற்றதெல்லாம் பிளிப்கார்ட்டு, அமேசானு, ஆன்லைனு இப்படியே போயிட்டு இருக்கு. எல்லா காசையும் டிஜிட்டல் மணி அதுலயே அமுச்சிட்டு 500 ரூபாய் நோட்டு சில்லறை வாங்க ரோடா அலையிறான். எந்த கடையிலும் சில்லறை இல்ல. போய் கேட்டா சில்லறை இல்லைன்னு. என்ன காரணம்? எல்லாருமே டிஜிட்டல் மணி. இவனுக்கே ஒரு 10 ரூபாய் வேணும்னா டிஜிட்டல் மணி இல்லைன்னா அங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்னா இவனே ரோடா அலைய வேண்டியதா இருக்கு. இப்படிதான் இன்னைக்கு நாட்டோட நிலைமை இருக்கு. போஸ்ட்ல போய் முட்டிக்கிட்டானா, அவன் போஸ்டிங் வாங்க போயிருப்பான், போஸ்ட்ல போய் முட்டிக்கிட்டான். போஸ்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. போஸ்டிங் ஏதாவது புதுசா தொடங்கின கட்சியில போஸ்டிங் வாங்க போயிருப்பான். ஏதாவது கழகம் புதுசா தொடங்கி இருப்பாங்க, அதுல போஸ்டிங் வாங்கலான்னு போயிருப்பான், கிடைச்சிருக்காது. அந்த ஆட்டத்தை போஸ்ட்ல முடிச்சு. எனவே இந்த இவருடைய வாதத்தை வைத்து பார்க்கிற போது சற்றேறக்குறைய எதிரணியுடைய வாதங்களுக்கு எல்லாம் மறுப்பு சொல்லி இருக்கிறார். ஒன்றையும் விடாமல் பதில் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இப்போது இவரை தொடர்ந்து நன்மையே என்ற அணியிலே பேசுவதற்கு நன்மையே என்று பேசுவதற்காக அந்த அணியின் சார்பில் பழனியைச் சேர்ந்த கவிஞர், எழுத்தாளர், ஆசிரியர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட ஆயிஷா சித்திக் அவர்கள் வருகிறார்கள். ஆங்கில ஆசிரியர் என்றாலும் பட்டிமன்றத்திலே மிகச் சிறப்பாக பேசக்கூடியவர், நல்ல கவிதைகளை எழுதக்கூடியவர். நன்மை தாங்க நடக்குது, 1000 சொல்லுங்க, அதனால எவ்வளவு பயன் விளையுது, ஆபத்து நேரத்துல உதவுது, நீங்க எதுக்கு தப்ப பாக்குறீங்க என்று அவருடைய அணியினுடைய நியாயத்தை முன்வைக்க வருகிறார் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள். வாருங்களம்மா. இன்றைய சூழலில் திறன் பேசிகளால் அதிகம் விளைவது நன்மையா தீமையா என்ற தலைப்பில் நடைபெறும் சிறப்பான பட்டிமன்றத்திற்கு நடுவராக விளங்கும் தமிழ் பணி செம்மல், தமிழ் சுடர், பாரதி சுடர், நீலகண்ட தமிழன் ஐயாவை போற்றி 2 அணி சான்றோர் பெருமக்களுக்கு முகமன் கூறி, இன்றைய சூழலில் திறன் பேசிகளால் அதிகம் விளைவது நன்மையே என்று பேச விளைகின்றேன். இப்போ நம்மளுடைய எல்லாருமே உலகமே அவசரமான உலகம். எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வேலையில அவசர கதியில போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப உலகத்தோடு ஒத்துவாள் அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் சொல்றாங்க. நம்மளுடைய திருவள்ளுவர் எவ்வதுரைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல சொல்றாரு. என்னன்னா எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க, எல்லாத்தினாலையும்னா அந்த சமயத்துல நம்மள சுற்றத்தையும் நட்பையும் பேணணும். நம்மள டைம் எடுத்து போய் பார்க்கணும்னு நினைச்சா கூட அவங்க பிஸியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடையூறா இருக்கும். அதனால நம்ம போன்லயாவது அவங்களோட பேசிக்க முடியும். எந்த ஒரு சமயமா இருந்தாலும் சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம நமக்கும் நம்மளுடைய அவசரமான பணிகளை எப்ப நினைக்கிறோமோ அப்ப பேசிக்கலாம். ஒரு சமையல்ல ஏதாவது சந்தேகம் வந்தா கூட அவங்களுடைய பெற்றவர்கள்ட்ட போன் பண்ணி இந்த குழந்தைய கேட்டுக்க முடியுது, எப்படி சமையல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ஒரு சில கணவர்கள் அவங்களுடைய அம்மா சமையல் மாதிரி இல்லை அப்படிம்பாங்க. அது கூட போன் பண்ணி கேட்டு சரியா எல்லாத்தோடையும் திருப்திப்படுத்துறதுக்கு நம்மளுடைய திறன்பேசி ரொம்பவுமே உதவியா இருக்கு.
இன்னொன்னு ராணுவத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி போய் ஜாயின் பண்ணவங்க, இல்ல வெளிநாடு போயினவங்க எல்லாருமே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை ரொம்பவுமே வந்து பார்க்க முடியாம இருப்பாங்க. இவங்க நம்ம போன்ல இருந்து பேசிக்கும் பொழுது வீடியோ கால் போட்டு பேசிக்கிறாங்க. காணொளி மூலமா பார்க்கும் பொழுது அவங்களுடைய முகம் எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு பரிச்சயம் ஆயிருது. அவங்க திரும்பி ஒரு 4 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ வந்தாங்கன்னா அவங்கள ஈஸியா அடையாளம் கண்டுக்க முடியுது. இல்லைன்னா அந்த இந்த சிச்சுவேஷன் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், வேற யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். இது யாருன்னே தெரியாது குழந்தைகளுக்கு. அது புரிஞ்சு வர்றதுக்கே கொஞ்ச நாள் எடுத்துக்கும். அதுக்குள்ள அவங்க திரும்பி போகக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். அதனால இது வந்து நமக்கு கிடைச்ச நன்மை. அப்புறம் பாடல்கள்னு எடுத்துட்டோம்னா பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, டேப் வச்சு சோகமான பாடல் தனியா, சந்தோஷமான பாடல் தனியா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா வச்சிருப்பாங்க. எடுத்து எடுத்து நம்ம போடணும். ஆனா இப்போ நம்மளுடைய அலைபேசி இருந்ததுன்னா நம்ம அவங்களுடைய பேரை டைப் பண்ணா போதும். உடனே அவங்களுடைய சம்பந்தப்பட்டது பாடகர் தனியா வர்றாங்க, பாடல் ஆசிரியர் பேர் சொன்னோம் அவங்களுடைய பாடல்கள் தனியா வருது, இசையமைப்பாளர்கள்னு கொடுத்துட்டோம்னா அவங்களுடைய பாடல் தனியா வருது. இதனால நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாடல்களை கேட்கறதுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்குது. அடுத்து நம்மளுடைய படங்கள், ஏதாவது படங்கள் வேணும்னா நம்ம அனுப்பிக்கலாம் இதன் மூலமா. ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க ஒரு இன்ஜினியர் என்ன பண்றாங்க, ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு படம் போட்டு அனுப்புறாரு. நம்ம பிடிச்சிருக்கா அதுல வந்து சொல்ல இது வேணாம் இது வேணும். நம்ம வீட்டுல இருந்துட்டே அதை வந்து சரியா இல்லையான்னு சொல்லிட்டு அது சரியான பின்னாடி நம்ம அப்படியே அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு உதவியா இருக்குது. அதே மாதிரி பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் கால விரயம், பண விரயம் இதெல்லாம் செஞ்சுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இது வந்து சரியா தவறான்னு எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கறத. இப்ப அதெல்லாம் இல்ல. எல்லாமே வந்துட்டு படங்கள்லாம் இந்த போன்லயே அனுப்பிடுறாங்க. இந்த அனுப்புறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேற்கொண்டு அவங்க அடுத்தடுத்த செயல்களை வந்து செய்யறாங்க. இல்லையா அதோட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நன்மைதான். இதே மாதிரி ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் அல்லது விபத்து ஏற்பட்டாலோ இது மிகப்பெரிய உதவியா இருக்குது. இது ரத்தம் வேணும் அப்படின்றது எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரத்தம் வந்து அவங்களுடைய வகையும் அந்த ரத்தத்துடைய வகையும் அவங்களுடைய போன் நம்பரும் மட்டும் தெரிஞ்சா போதும். இவங்க அங்க போய் உதவி செய்வாங்க. இதனால வந்துட்டு அவங்க உயிரை வந்து காக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உதவியா இது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி செய்திகள் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மூலையில நடந்த நல்லது கெட்டது 2 செய்தியுமே நமக்கு வந்து தெரியுது. இப்போ மழை வருதா, எங்கேயாவது போர் நடக்குதா, இல்ல பெரிய ஆபத்துகள் நடக்க முன்னெச்சரிக்கையாவே நமக்கு சொல்றாங்க. இல்ல புயல் வருது, இந்த சுனாமி இந்த மாதிரி சில எச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் வந்து இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. செய்திகள் நமக்கு தெரிய முடியுது. அதே மாதிரி பாடல்கள் மூலமா இப்ப குழந்தைகளுக்குன்னா பாடல்கள் நம்ம சொல்லி வெளியில இருக்கிறாங்க அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா அந்த பாடல்களை வந்து குரல் பதிவு செஞ்சு அந்த பயனுள்ளதா அமைஞ்சிருக்குது. அந்த குழந்தைகள் படிக்கிற விஷயம் அப்படின்னு எடுத்தாலுமே புக் புத்தகம் நிறைய வந்திருக்குது. நமக்கு தலைப்பு அதனுடைய பேரு இது 2 மட்டும் தெரிஞ்சா போதும். எத்தகைய புத்தகங்களை வேணாலும் எடுத்து அந்த குழந்தைங்க படிச்சு பயன்பெறதுக்கு ரொம்ப வசதியா அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பண பரிவர்த்தனை எடுத்துட்டோம். பண பரிவர்த்தனை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு இடத்துக்கு நம்ம பணத்தை கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அலைபேசியில் இருந்தே பணத்தை வந்து அனுப்பலாம். நம்ம கையில வச்சுட்டு இது களவு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலோட இருக்கணுங்கிற அவசியமும் நமக்கு இல்லை. அடுத்து ஆன்லைன்ல வியாபாரம் வர்த்தகம் பார்த்துட்டோம்னா நம்ம கடைக்கே போக வேண்டியது இல்லை. எல்லா ட்ரெஸ் பொருள் வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே வந்துடுது. நமக்கு பிடிச்சதை இதை பார்த்தே ஆர்டர் பண்ணலாம். நமக்கு கைக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி சொல்றாங்க. சப்போஸ் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதுல ஏதாவது டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படி இருந்தாலும் அதை திருப்பி அனுப்பக்கூடிய வசதியும் அந்த அலைபேசியில அமைஞ்சிருக்குது. இதனால இதெல்லாமே நமக்கு கிடைச்ச நன்மைகள். இந்த குழந்தைகள் வந்து படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஆனா பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கண்காணிக்கணும், அவ்வளவுதான். அதை சரியா பண்ணனாலே போதும். எல்லாமே நமக்கு நன்மைகளை தான் முடியும். இதனால இது அனைத்தும் நன்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய சூழல்ல திறன் பேசிகளால் அதிகம் விளைவது நன்மையே நன்மையே என்று கூறி என் பேச்சை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.
இவங்களும் நன்மை என்ற அணியில நன்மைக்கான பல சாத்தியக்கூறுகளை எடுத்து வச்சாங்க. ஒண்ணு ரெண்டு இல்ல, வரிசையா சொன்னாங்க. அதுல முக்கியமா ஒண்ணு சொன்னாங்க. ஆபத்து நேரம். திருமதி கல்யாணி அவர்கள் அதை குறிப்பிட்டாங்க. ஆபத்து நேரத்தில் அலைபேசி போல் வேறு எதுவும் உதவுவது கிடையாது. ஒரு செய்தி தொடர்பு கொள்வதற்கு சரி, ரத்த தானம் வேண்டும் என்று சொன்னால் நாம அலைபேசியில ஒரு செய்தி போட்டா பல பேரும் பார்ப்பார்கள். நமக்கு தெரியாதவர்கள், முகம் தெரியாதவர்களாக இருப்பார்கள். ரத்த தானம் செய்கிற எண்ணம் இருப்பவர்கள் உடனே தொடர்பு கொண்டு ரத்த தானம் நல்ல நிறைய செய்திகள். இப்போ சில நேரங்கள்ல நம்மளால கடைக்கு போக முடியாது, நேரம் இருக்காது, உடல் அசதி இருக்கும், போக்குவரத்து வசதி இருக்காது. இது மாதிரி நேரத்துல நாம அலைபேசி மூலமாக, அந்த செயலிகள் மூலமாக பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னாங்க. அது ரொம்ப ஈர்த்த கருத்தாக இருந்தது பேசுறது. 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அயலகத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், இராணுவத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், வீட்டிற்கு வர முடியவில்லை, ஏதோ ஒரு மூலையிலே இருப்பார்கள். இமயமலையினுடைய உச்சியிலே எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது 1 மாதத்திற்கு 1 முறை 2 மாதத்திற்கு 1 முறை தொலைபேசியிலே காட்சி மூலமாக பேசுவார்கள். வீடியோ கால் பேசுகிற பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை பார்க்கும், தன் தந்தையை பார்ப்பார், அந்த குழந்தை பார்ப்பாங்க, அவரும் தன்னுடைய மகனை பார்ப்பார். அப்போ மீண்டும் நேரில் சந்திக்கிற போது ஒரு இடைவெளி இல்லாமல் இருக்கும், உறவிலே இடைவெளி இல்லாமல் இருக்கும். அருமையான ஒரு கருத்து. நிறைய பேர் அந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கவங்க, இராணுவத்துல இருக்கவங்க, வெளியூர்ல பணியாற்றுறவங்க, அடிக்கடி போக முடியாத சூழ்நிலை இருக்கவங்க, அவரெல்லாம் அந்த பிள்ளைகளோடு, அந்த குழந்தையோடு தொலைபேசியிலேயே கொஞ்சம் மகிழ்கிற அந்த காட்சி இருக்கிறது. இதெல்லாம், இதை விட பெரிய நன்மை உனக்கு என்ன வேண்டும்? உறவுகளை மேம்படுத்துகிறது. நேர்ல போய் பார்க்க முடியல, ஆனா செல்பேசியில பேசி அவங்ககிட்ட அந்த உறவை என்னால் வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதெல்லாம் அற்புதமான கருத்துக்களை சொன்னார்கள். முன்பெல்லாம் திரைப்பட பாடல்கள் கேட்கணும்னா இவ்வளோ ரெக்கார்டு பிளேட் வச்சிருப்பாங்க வீட்டுல. ரெக்கார்டு பிளேயர்ல பெருசா வட்டமா ஒரு கருப்பு கலர் ஒரு வட்டம் இருக்கும், அதை போட்டுட்டு கேட்போம். அதுக்கப்புறம் கேசட்டை போட்டு கேட்போம். அதுக்கப்புறம் சிடி. இது எதுவுமே தேவையில்லை, அலைபேசி இருந்தா போது, அதுக்குள்ள அடங்கிடுச்சு. நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வைத்திருப்போம், அலமாரி ஃபுல்லா புத்தகம் வச்சிருப்போம். இப்போ தேவையில்லை, செல்பேசி. கட்டுக்கட்டா ரூபா நோட்டு எடுத்துப்போம். 1 லட்சம் ரூபாய் கூட 2 லட்சம் ரூபாய் கூட அதை கட்டி எடுத்துட்டு போவோம். இவ்வளவு பெரிய பை எடுத்துட்டு போவோம். தேவையில்லை, செல்பேசி இருக்கு. திடீர்னு உதவி வேணும், கடிதம் எழுதணும், போய் பார்க்கணும், நேரில் போய் பார்த்து கேட்கணும், தேவையில்லை, செல்பேசி. இப்படி நமக்கு தேவையான அனைத்தையும் இந்த செல்பேசிக்குள்ள இருக்கிறதே. இதை பயன்படுத்தி கொண்டே இதனால் தீமை விளைகிறது என்று சொல்லுங்களே. தப்பு உங்ககிட்டயா, செல்போன் கிட்டயா? அதான் அம்மாவோட கேள்வி. அந்த அணியுடைய நிறைவு பேச்சாளர் பேசி இருக்கிறார்கள். திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள் கேட்கிறாங்க, ஒரே கேள்வி கேட்கிறாங்க, இதுல தீமை இருக்குதுன்னு சொல்றீங்களா? தீமை செல்பேசியில இருக்குதா இல்ல பயன்படுத்த உங்ககிட்ட இருக்குதா? தலைப்பு என்ன இருக்கணும்? இன்றைய சூழலில் செல்பேசி பயன்படுத்துபவர்களால் நன்மையா தீமையானா நீங்க தீமைன்னு சொல்றது சரி. ஆனா செல்பேசிகளால் நன்மையா தீமையானா நன்மைதான் அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க ஆயிஷா. விட்டனா பாருன்னு வர்றாங்க நம்ம போனாம்மா, புதுச்சேரியை சேர்ந்த புதுவையா போனா அவர், பொம்மையார் பாளையத்தை சேர்ந்தவர்கள், பல பட்டிமன்றங்களை பார்த்தவர்கள், இயல்பாக கதைகளை சொல்லி பாடல்களை பாடி இயல்பான பேச்சிலே தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் திருமதி புதுவை புவனா அவர்கள். அவர்கள் இப்போது தனது கருத்துக்களை பேச இருக்கிறார்கள். புவனா அவர்களே வருக. அம்மையாரை பொறுத்தவரையிலும் ஒரு கவிஞர், நல்ல பேச்சாளர். இது எல்லாவற்றையும் விட நிறைய நிகழ்வுகளை கலந்து கொள்வாங்க. இது எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த செயல்பாட்டாளர்.
சமூக நீதிக்காக போராடுகிறவர். பெண்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே நின்று பேசி வாதிட்டு அவளுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு போவார். புதுச்சேரியில சென்று பார்த்தபோது நிறைய பெண்கள் கூட்டம் இவருடன் அக்கா 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 என்று அலைமோதுவதை பார்த்தேன். என்ன என்று சொன்னால், இவர்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு வகையிலே அவர் உதவி இருக்கிறார் என்ற செய்தி தெரிந்தபோது எனக்கு உண்மையிலே உள்ளம் பூரித்து போனது. ஆனால் அவர் இன்றைக்கு இந்த செல்பேசி தீமைன்னு பேச வர்றாங்க. வாங்கம்மா, கருத்துக்கள் சொல்லுங்க. என்ன வகையில் தீமை ஏற்படும் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, அப்பா அவர்களை நடுவராக வீற்றிருக்கும் என் தந்தை அவரை வணங்கி, இந்த கைபேசியால தீமைதான் பேச வந்திருக்கிறார். அதாவது இந்த கைபேசி வந்த பிறகு எல்லாரும் சோம்பேறி ஆயிட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். சுறுசுறுப்புனா எங்கன்னே போயிடுச்சு எல்லாருக்குமே. அந்த காலத்துல உழைச்ச உழைப்பு எல்லாத்தையுமே முடக்கி போயிடுச்சு. அந்த உலகத்தையே மடக்கி போட்டது உண்மைதான். ஆனா அதே டைம்ல மனுஷாலோட இயல்பு நிலையை முடக்கி போட்டுருது, சோம்பேறி ஆக்கிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். முக்கியமான பாயிண்ட் இதுதான். அப்பா அதை கவனிச்சுக்கோங்க. போன் இல்லைன்னு வச்சுக்கீங்களா, மனுஷன் இப்பெல்லாம் வாழவே முடியாத இந்த கட்டத்துக்கு போயிட்டான். போதைப் பொருளை விட இப்ப போதைக்கு எல்லா குடி வேற வேற விஷயங்கள் இருந்த போதையை விட இப்போ செல்போன் போதை அதிகமாயிடுச்சு. ஏன்னா அந்த போதையில இருந்து மீண்டு வரவே முடியாது. மத்த இதெல்லாம் கூட மீண்டு கொஞ்சம் வந்துடலாம். இந்த போதையில இருந்து மீண்டே வர ஒரு செகண்ட் அந்த போன் இல்லைன்னா பதட்டம் இருக்குது பாரு. ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, எங்கேயாவது வச்சுட்டு டக்குன்னு போன காணனாக்கா எல்லாமே அதுல இருக்கு. அவங்க உயிரே போயிடுச்சு. அதோட அந்த போனு போயிடுச்சுன்னா உயிர் போயிட்ட கட்டத்துக்கு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்படுறாங்க ஐயா. அப்ப சொல்றாங்க, குடும்பத்தை அதாவது சொந்தக்காரங்களெல்லாம் இணைக்குது நம்மளோட செல்போனு அப்படின்றாங்க. எங்க இணைக்குது? குடும்பத்தையே பிரிக்குது. நம்ம வீட்டுல இருக்கிற குடும்பத்தை ஒன்னா சேர்க்குதா? நம்ம குடும்பத்துல அந்த காலத்து அப்பெல்லாம் ஒரு போன் வச்சுக்க, நடையில இருக்கும் போனு, ரூம்ல அங்கங்க இருப்பாங்க, வெளியில இருப்பாங்க. ஒரு போன் சத்தம் கேட்டதும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இடத்துல நின்னுக்குவாங்க. ஆனா இப்ப பாருங்களா, போன் வந்த உடனே அங்கங்க ஓடி ஆகுது. வெளியே ஓடிடுறாரு ஒருத்தர், ரூமுக்கு ஓடிடுறாரு ஒருத்தர். எங்க ஒன்னா இருக்கிறாங்க? ஒத்துமையா வளர்க்க முடியும். என்ன இது ஏத்துக்கவே முடியல என்னால. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பிரிக்கும் கருவின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கைபேசியை. நான் அதாவது பாத்தீங்கன்னா போன் பேசிக்கினே போறாங்க. அது விபத்தெல்லாம் நமக்கு காப்பாத்துது. நம்ம போன் இருந்தாதான் நம்ம எல்லாத்தையும் உடனடியே காப்பாத்துறோம் அப்படின்றது. அந்த விபத்து நடக்கிறதே இந்த போனாலதான் நம்ம புரிஞ்சுக்கவே இல்லையே. எத்தனை பேர் இப்ப வேற ஹெல்மெட் போகக்கூடாதுன்னு வேற உத்தரவு போட்டாங்களா? அந்த ஹெல்மெட்டுக்குள்ளேயே போனை வச்சுக்கிறாங்க. ஏன்னா அப்பயாவது போன் பேசினா வழியில பிடிப்பாங்க. இப்ப அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத அளவுக்கு செல்போன் இப்ப ஹெல்மெட்டுக்குள்ளவே இருக்குது. அப்புறம் எப்படி எங்க இருந்து பிடிக்கிறது, அவரு காப்பாத்துறது? அவரு செல்போன்லயே போயின்னு இருக்கிறாரு. இவரு செல்போன் அழைக்குது, மேல இருக்கிற யமன் தான் அழைக்கிறாருன்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க ஐயா. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. செல்போன் படிக்கிறதுக்கு உதவுது. அதே டைம்ல ஒரு ஸ்கூல்ல பள்ளி படிக்கிற 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு கூட பிரச்சனையை உருவாக்குற ஒரு கருவியா தான் நான் அந்த செல்போனை பாக்குறேன் ஐயா. அதாவது பாத்தீங்கன்னா செல்போனை பார்த்துட்டு சண்டை போட்டுக்கிற விஷயங்கள் எவ்வளவு ஸ்கூல்ல நடக்குது தெரியுமா? இப்பெல்லாம் அங்க இவ்வளவு பிரச்சனைங்க ஸ்கூல்ல அடித்தடி, இவ்வளவு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறதுக்கு காரணம் இந்த செல்போன் தான் ஐயா. அது மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா சொன்னாங்க, இப்பெல்லாம் செல்போன்லயே வீடியோ போட்டு நம்ம வீடு கட்டுற திட்டத்தை அமைச்சிக்கலாம், மத்த எல்லா திட்டத்தையுமே நம்ம செல்போன்லயே பாத்துடலாங்க. அந்த காலத்துல வீட்டுல 4 நம்ம குடும்பம், அம்மா அப்பா ஆயா தாத்தா பாட்டி பாட்டை எல்லாரும் இருப்பாங்க. ஒன்னா வரவங்க உட்காந்து இப்ப வீடு இப்படி கட்டணும், இந்த இடத்துல நடை வரணும், இந்த இடத்துல கிச்சன் வரணும், இந்த இடத்துல சமையலறை வரணும், இப்படி சாமி ரூம்பு வரணும் அப்படின்னு பார்த்து கட்டினாங்க. இப்ப என்ஜினியர் வர ஒரு கட்டத்தை போட்டு கொடுத்துட்டு போயிடாரு. நம்ம நினைச்ச மாதிரியே வரல. கட்டி முடிச்ச பிறகுதான் தெரியுது. அது கட்டுறவங்களையும் தெரியல. கட்டக்குள்ள பார்த்தாக்கா அவர் கொடுக்கறதுலாம் நமக்கு நல்ல ஐடியாவே தெரியும். கட்டி முடிச்ச பிறகு பார்த்தா ஐயோ நம்ம இங்க கிச்சனை வச்சிருக்கலாம் பொழுது, இங்க வாஷ் பேஷன் வச்சிருக்கலாம் பொழுது, அப்புறம் ஒரு தடுமாற்றம். ஏன் நம்ம சந்தோஷம், நம்ம வீடு நம்ம வாழ போறோம், அந்த வீட்டை நம்ம சந்தோஷப்படி நம்ம அமைச்சு கட்டுறதுக்குள்ள யாரோ ஒரு இன்ஜினியர் பிடிச்சி நம்ம எதுக்கு நம்ம தொல்லையை இழுத்து வச்சுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. செல்போனு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது. எவ்வளவு கொலை குற்றங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு தெரியுமா செல்போனு? இங்க இருந்தே போன் பண்றாங்க, அங்க வராங்க ஆளு, இங்க வராங்க ஆளு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா செல்போன் இருக்குதுன்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது போனு 3 நம்பர் வச்சுக்கிறாங்க. ஒரு ஆளு 3 நம்பர் வச்சுக்கிறாங்க. வீட்டுல சாப்பாட்டுக்கு இருக்குதோ இல்லையோ, இந்த ரீசார்ஜ் பண்றதுக்கு தவிக்கிறாங்க பாருங்க.
அது ரொம்ப ரொம்ப கொடுமை. வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா இதனால நடக்குது. செல்போன் 3 நம்பர் வச்சுக்கிறாரு, 3 பேர்கிட்ட நம்பர் கொடுத்துறாரு. அதை விட கொடுமை நடக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலயும் போய் பூந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த செல்போன்ல இருக்கிற பிரச்சனை என்னன்றது நல்லா தெரியணும்னாக்கா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் போனை வச்சுக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் கவனிங்க. நம்ம வர்ற சந்தோஷத்தை விட பிரச்சனைகள் அதிகமா இருக்குதா, இல்ல நன்மைகள் அதிகமா இருக்குதா, தீமைகள் அதிகமா இருக்குதான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா உங்களுக்கு புரியும். அது மாதிரி சின்ன குழந்தைகள் படிக்கிறதுக்கு உதவுதுன்னா எத்தனை குழந்தைகள் கண்ணு இப்பவே பாதிக்கப்பட்டு எல்லாம் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களே கண்ணாடி, மூளை பாதிக்குது, அந்த மனநிலை பாதிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி ரொம்ப அதோட விளைவை கொஞ்சம் கூட மக்கள் நினைக்கவே இல்லை. இந்த செல்போனாலதான் குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வருதுன்றத நினைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தல. நம்ம பயன்படுத்துபவர்களோட அந்த பயன்படுத்துற விதம் தான் சொல்றோம். ஆனா பாத்தீங்கன்னா பயன்படுத்த வைக்குது நம்மள அந்த சூழல் கட்டத்துக்கு கொண்டுன்னு போறது இந்த செல்போன் தான் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா நைட்ல தூக்கம் போயிடுச்சு இப்பெல்லாம் தெரியுமா. அப்பெல்லாம் 9 மணிக்கு வேலை உழைப்பு போவாங்க வருவாங்க 8 9 மணிக்கு. நானே எனக்குலாம் 9 மணிக்கு மேல தூக்கம் வராது. நான் 20 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிட்ட உடனே சாப்பிடுவேன். அந்த 9 மணிக்கு கரெக்டா படுத்துருவேன். இது எப்படிதான் தூக்கம் வருமோன்னு சொல்லுவாங்க எங்க மாமியார் எல்லாம் கூட. ஆனா இப்ப நான் அந்த தூக்கத்தை வரவழைக்க படுறேன் பாடு. சரி கொஞ்ச நேரம் பட்டிமன்றம் பார்த்தாக்கா, சரி வேற என்ன பார்த்தாக்கா நம்ம இயல்பா தூக்கம் வரும் நம்ம வைக்கிறோம் கோசம் அந்த தூக்கத்தை கெடுக்கத்தே இந்த செல்போன் தான். 1 மணி 2 மணி எல்லாருமே நான் கேக்குறேன். எல்லாருமே சொல்றாங்க எனக்கு தூக்கம் இல்ல 2 மணி. ஏன்னா இடையில நம்ம தூக்கம் வரலன்னு நினைச்சு நம்ம அந்த செல்போனை எடுக்கிறோம். ஆனா அந்த தூக்கத்தை கெடுக்கிறதே அந்த செல்போனு தான் நம்மளுக்கு புரியவே இல்லை, யாருக்கும் தெரியவும் இல்லை. இதைதான் நான் சொல்றேன். ஏன்னா நானும் தூக்கம் வரலையே கொஞ்ச நேரத்துக்கு செல்போனை வச்சுக்கணும். நான் இயல்பா உணர்றேன். காலையில பாத்தீங்கன்னா 10 11 மணி எழுந்திருக்கிறது. பிள்ளைங்களும் அந்த கட்டத்துக்கு போச்சுங்க. காலை உணவு தவிர்த்து போச்சு. பிள்ளைங்க சாப்பிடவே முடியல. அப்படி இருக்கக்குள்ள நம்ம இந்த செல்போனை நன்மை வருதுன்னு சொல்றது என்னால ஏத்துக்கக்கூடிய விஷயமாவே இல்லைங்க. நீங்க அப்பா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த செல்போனால வர்ற நன்மையை விட தீமைகள் அதிகமா இருக்குதா நன்மை அதிகமா இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லதொரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த அம்மா வழக்கமாவே சட்ட போராட்டம் நடத்துறவங்க. எங்க எந்த பிரச்சனைனாலும் போலீஸு நீதிமன்றம் அப்படி போறவங்க. நல்ல தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கொடுக்கலன்னா அவங்க அப்பீலுக்கு போனாலும் போவாங்க. அப்பேற்பட்ட ஆளுகள் திருமதி புவனா அவர்கள். ஆக இந்த பக்கம் 3 பேர் அந்த பக்கம் 3 பேர் தங்களுடைய திறமையான வாதங்களை முன்வைத்து முடித்திருக்கிறார்கள். பட்டிமன்ற மரபுப்படி 2வது முதலில் தொடங்கியவர் தான் நிறைவாக முடிக்க வேண்டும். அந்த வகையில தீமையே என்ற அணியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அணித்தலைவராக திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் ஒரு 3 நிமிட நேரம், அதிக நேரத்துக்கு 3 நிமிட நேரம் தங்களுடைய அணியினுடைய வாதங்களை சுருக்கமாக சொல்லுமாறு அன்புடன் அழைக்கிறேன். பாருங்கள் திருமதி ஜெயலட்சுமி அவர்களே, உங்கள் அணியினுடைய வாதங்களை எல்லாம் எடுத்து சொல்லுங்கள். உங்க அணி நல்லா அருமையா பேசியிருக்காங்க. கடைசியில் நம்ம போனாமா கிழிச்சிட்டு போயிருக்காங்க. 3 நம்பரு வச்சுக்கிறாங்க. ஆமா அவன் 3 பேரோட 3 பேருக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் வச்சிருக்காங்க. பாருங்கள் திருமதி ஜெயலட்சுமி அவர்களே, உங்களுடைய கருத்துரையை கொடுங்க. இன்றைய காலங்களில் தொலைபேசியினுடைய தீமைகளை பற்றி எங்களுடைய அணிகள் அழகாக வாதிட்டார்கள். ஆன்லைன்ல இன்னைக்கு பொருட்களை வாங்கி இன்றைய விவசாய பெருங்குடி மக்களும் வியாபாரிகளும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை சொன்னார்கள் என்னுடைய அணியினர். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய மாணவ சமூகம் என்ற அளவுக்கு இன்றைய திறன்பேசிகளால் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது, இளைய தலைமுறைகள் எப்படி கெட்டு கொண்டிருக்கிறது என்பதை என்னுடைய அணியினர் வாதிட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நிலையில் பெரியவர்களை விட அதிகம் இந்த திறன்பேசிகளால் பாதிக்கப்படுபவர்கள் இளைஞர்களும் மாணவர்களுமே என்பதை தான் எங்களுடைய அணியினர் சுட்டிக்காட்டி இருக்கின்றனர். ஏன்னா இன்னைக்கு தலைப்பே அதுதான். இன்றைய சூழலில் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்துவது திறன்பேசிகளால் ஆபத்தை விளைவிக்கிறது என்பென்று சொன்னால் இந்த இளைய தலைமுறையினர் தான் இந்த பாதிப்பை அடைகிறார்கள் என்பதை எங்கள் அணியினர் வாதிட்டு இருக்கிறார்கள்.
இன்றைய பொருளாதார சூழ்நிலையிலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, திறன்பேசிகளினால் அதிகமான ஆபத்து விளைந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கே அச்சுறுத்தலாக இந்த அலைபேசிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த இன்னைக்கு திணறக்கூடிய நிலையில இந்த அலைபேசியினுடைய தீமைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. சைபர் கிரைம், இந்த கூகுள் பே, போன்பே எல்லாம் நம்ம சொல்றோமே, இன்னைக்கு சைபர் கிரைம் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கூகுள் பே, போன்பேல ஒரு அலைபேசியினுடைய அழைப்பை எடுத்த உடனேயே நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் பறிபோய் விடுகிறது. அதெல்லாம் இந்த திறன்பேசிகளினால் தானே அமைந்து விடுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய இளைஞர்களினுடைய இளைய தலைமுறையினர் நம்ம தினந்தோறும் செய்தித்தாள்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். மூல காரணம், எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதற்கு மூல காரணம் எதுவென்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த திறன்பேசிகளிலே வந்து நின்று விடுகிறது. காவல்துறையில் பணிபுரியக்கூடிய என்னுடைய அன்பர்களிடம், என்னுடைய பணியாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய என்னுடன் படித்த நண்பர்களிடம் நான் கேட்கிற போது மிக அதிகமான குற்றங்கள் நிகழ்வது இந்த திறன்பேசிகளால் தான் என்று அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் படித்த என்னுடைய நண்பர் பத்திரிகை துறையில் இருக்கிறார், தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அவர் சொல்லதும் அதுதான், திறன்பேசிகளால் இன்று இளைய தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் திறன்பேசியை பயன்படுத்துவது தவறென்று நான் சொல்லவில்லை. ஆனால் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கண்டிப்பாக இந்த இளைய தலைமுறையினருக்கு அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி. தனது அணியின் சாரமான கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார். தீமையே இன்றைய காலகட்டத்தில் தொலைபேசிகளால், அலைபேசியால், திறன்பேசிகளால் தீமையே என்ற தலைப்பில் பேசிய திருமதி ஜெயலட்சுமி அவர்கள், அவரை தொடர்ந்து இப்போது நன்மையே என்ற அணியின் சார்பில் வாதாடி முடித்திருக்கக்கூடிய அந்த அணியின் சார்பில் இந்த பட்டிமன்ற நிறைவு பேச்சாளராக திருமதி இரா கல்யாணி முருகேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த அலைபேசியால் நன்மையா தீமையா என்று சொன்னால் நிச்சயமாக உண்மையான நன்மையை அடைந்தவர்கள் ஒருவர் தான் நம்ம கல்யாணி முருகேசன். நாம் இந்த நிகழ்ச்சியில பேசும்போது சொன்னோம், இராணுவத்தில் இருக்கக்கூடிய கணவன் அன்றைக்கு இதெல்லாம் இல்லை. அம்மையாருடைய கணவர் ஒரு இராணுவ வீரர், அவர் இராணுவத்தில் இருந்த காலத்தில் இந்த அலைபேசிலாம் இல்லை. ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற பொழுதுதான் பிள்ளைகளை பார்க்க முடியல, அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு இது நன்மைதான்ற சரியான ஒரு அணில வந்து பேசுறாங்க. அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லுவாங்க. வாருங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எதிரணியர் பேசுனதுல இருந்து நடுவர் ஐயா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தீர்ப்பு இப்பயே. ஏன்னா அவங்களே எல்லாமே சொல்லிட்டு அவங்கதான் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல இருந்து அவங்க சொல்ற கருத்துக்களை இருந்து பாக்குறது என்னன்னா, அவங்களுக்கு திறன்பேசியில வந்து நன்மை தான் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஆனா அதை பயன்படுத்துற நம்மள்ட்ட தான் இல்ல, நம்ம தான் அதை சரியா பயன்படுத்துறது இல்லைங்கிறத அவங்க தெளிவுபடுத்திட்டு போயிருக்காங்க. அது வந்து அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதுல இருந்தே போனோம்னா, இப்ப ரோஜாப்பூ இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு, அதுக்காக ரோஜாப்பூல முள்ளு இருக்குங்கிறக்காக ரோஜா பூவை பயன்படுத்தாம விட்டுருவோமா? ரோஜாப்பூ அழகானது தானே. அவங்க சொல்றது இப்ப அவங்க பேசுறதுல எல்லாம் பார்த்தேன்னா நமக்கு தான் அதை பத்தி தெரியல. கோழிக்கு தெரிஞ்ச அறிவு கூட நம்ம மனுஷனால நமக்கு தெரியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா கோழி கூட என்ன பண்ணும்னா குப்பையைத்தான் கலரும். குப்பையை கலர்னா கூட அதுக்கு தேவையான உணவு மட்டும் தான் எடுத்துக்குவான். தேவையான உணவு எடுத்துட்டு மீதியெல்லாம் அங்கேயே விட்டுரும். அப்ப கோழிக்கு இருக்கிற அறிவு மனிதனான நமக்கு இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த நேரம் நடைபாதையில போயிட்டு இருக்கோம். நடைபாதையில பாத்தீங்கன்னா அங்கங்க குழி, குட்டையில தண்ணி தேங்கி இருக்கும், சாக்கடை நீர் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அசிங்கம் கூட இருக்கலாம். அதுக்காக நீ போய் அசிங்கத்தை மீழ்ச்சி போட்டு அது ரோடு சரியில்லை அப்படின்னு நம்ம ரோட்டை குற்றம் சொல்ல முடியாதுல்ல. ரோட்ல இருக்கிறத நம்ம தான் பார்த்து நடக்கணும். இதெல்லாம் தெரியலையா? அப்புறம் என்ன விபத்து செல்போன்னாலதான் நடக்குதா? திறன்பேசினாலதான் நடக்குதா? எத்தனையோ வகையில விபத்து நடக்குதுமா. ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னா உடனடியா போடுறாங்க, ஏ பாசிட்டிவ் வேணும், பி பாசிட்டிவ் வேணும்னு சொன்னா எவ்வளவு பேர் ரத்தம் கொடுக்கறக்கு உடனே நீ போயிட்டு இருக்கிறாங்க. என்ன இன்னும் நீங்க என்னவோ எந்த காலத்துல ஏதோ எங்கேயோ நடக்கிற 1-2 வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. அப்புறம் நீர்வீழ்ச்சி இருக்கு, அழகா நீர்வீழ்ச்சியில குளிக்கிறோம். நீர்வீழ்ச்சியில ஆபத்து இல்லாம இருக்கா? ஆபத்து இருக்கு. ஆனா எவ்வளவு அழகான அருமையான அதுல குளிச்சு மகிழ்றோம். இல்ல நீர்வீழ்ச்சி கட்ட ஓடுறீங்களா? இல்ல. அதனால நீங்க எல்லாம் பேசுனது வரையும் பாத்தீங்கன்னா அப்புறம் சொல்றாங்க, ஏன்னா எங்கேயோ போய் இருந்துகிட்டு எங்கெங்கயோ ஊர் சுத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த காலத்துல ஊரை விட்டே ஓடி போயிருவியான். ஓடி போன பையன் எங்க இருக்கான்னு கூட தெரியாதுங்க. பெருசாகி வருவியான், வந்து அம்மா நான் தான் உன் பையன், ஊரை விட்டு ஓடி போனேன், இத்தனை வருஷத்துல போனேன்னு சொல்லுவான். அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல.
ஒரு பையன் எங்கேயாவது போயிட்டானா கூட, ஏதாவது குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போயிட்டானா கூட 1 மணி நேரத்துல வீட்டுக்கு கொண்டு சேர்த்துடுறாங்க. எவ்வளவு நன்மைகள் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் பயன்படுத்திட்டு, ஆனா எல்லாம் நல்ல வகையில நல்லா சொன்னீங்க. இதுல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எல்லாம் சரிதாங்க, உலகத்தை கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம், ஒத்துக்கிறோங்கிறாங்க. ஒருத்தரும் சொல்லிட்டாங்க, இதுல நன்மைதான் இருக்குங்க, ஆனாலும் தீமை இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால ஐயா ஐயா நடுவர் ஐயா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால திறன்பேசி எடுத்துட்டோம்னா, திறன்பேசியில முழுமையாக நன்மை 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 தான். அதை பயன்படுத்துற நம்மள்ட்ட வேணா உங்கள்ட்ட தீமையை வச்சுக்கிட்டு திறன்பேசி மேல குற்றத்தை போடாதீர்கள் என்று கூறி, இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. நன்மையா தீமையா? திறன்பேசியில் நன்மையா தீமையான்னு 2 அணி பேசியிருக்காரு. அவங்களுக்கு அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. தீர்ப்புக்குள்ள அந்த கடினம் என்னன்னு தெரியும். ஏன்னா 2 பேருடைய வாதங்களையும் சீர்தூக்கி பார்த்து, எவருடைய வாதங்களில் இருக்கக்கூடிய நியாயங்களை, தர்மங்களை, அறங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா தீர்ப்பு கொடுக்கணும். ஏதோ பேசினாங்க, நல்லா பேசினாங்கன்றது மட்டுமல்ல, சிறப்பாக பேசினது மட்டுமல்ல, அவருடைய வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன, எந்த அடிப்படையில் அந்த வாதங்கள் இன்றைக்கு தொலைபேசியினால நன்மைகள் நடக்கிறதா, தீமைகள் நடக்கிறதா 2 பேருக்குமே சொல்லியிருக்காங்க. நன்மையை சொல்லியிருக்காங்க, தீமையை சொல்லியிருக்காங்க. 2 நடக்குது. நன்மை இருக்கு, தீமை இருக்கு. அதான் நம்ம இந்த அரங்கத்துல வைத்தவங்க அத்தனை பேருடைய வாதங்கள் அதுதான். நன்மையும் நடக்கிறது, தீமையும் நடக்கிறது. ஆனா நமக்கு எது ரொம்ப முக்கியமானது என்று பார்க்கிற பொழுது, நன்மை என்கிற அணியிலே சொல்பவர் என்ன சொல்றாங்க, நீங்க சரியாக பயன்படுத்துங்கள், அது நன்மை தருகிறது, நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். கருவியை பயன்படுத்துவதுடன் கோளாறு இருக்குது என்று சொல்லுகிறார். செல்போன்ல பேசிக்கிட்டே போய் விபத்தாச்சுன்னா அது யாரோட தப்பு? செல்போன் தப்பா? நீ எதுக்கு அதை வச்சுட்டு பேசுற அப்படின்ற. இது நன்மை சார்ந்த அணி. ஆனா தீமைன்ற அணியில் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க, அதை நாங்க வாங்குற போது நன்மை தான் வாங்கணும், அதை பயன்படுத்த பயன்படுத்த நாங்க அந்த போதைக்கு அடிமை ஆயிட்டோம், அதனால தீமையைத்தான் விளைவிக்க, நன்மையை விளைவிக்கல, பசங்க எல்லாம் கெட்டு போறாங்க. எந்த பசங்களுக்கு எந்த தொலைபேசி மூலமாக வகுப்பு எடுக்கிறோமோ அதே தொலைபேசியை பார்த்து அந்த சிறுவர்கள் கெட்டு சீரழிந்து போகிறார். இதுதான் இந்த 2 அணியினுடைய வாதங்கள். புதுவை புவனா அவர்கள் அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உலகத்தை கைக்குள்ள அடக்கல, நாம தான் அதுக்குள்ள அடங்கி போயிட்டோம். எப்படி உலகத்தை இந்த செல்பேசி அடக்கலன்னு சொல்றீங்க, அது உலகத்தை கைக்குள்ள அடக்கி வைக்கல, நாம தான் இந்த செல்பேசிக்குள்ள அடங்கி போயிட்டு இருக்கோம். இரவு நெடுநேரம் விழித்திருந்து தூங்க போகிறோம், காலையிலே நெடுநேரம் கழித்து விழிக்கிறோம், காலை உணவு என்பதையே மறந்து போயிட்டு வருத்தத்தோட சொல்கிறார். சரிங்கம்மா, காலை உணவு சமைக்கிற வேலை மிச்சம் நினைக்க வேண்டியதுதானே. செல்போன் பேசிட்டு போனால்தான் விபத்து நடக்குதுன்றாங்க. இப்படி நிறைய கருத்துக்களை இந்த தீமை என்ற அணில இருந்து சொல்லியிருக்காங்க. ஹெல்மெட்டுக்குள்ள போனை வச்சுருக்காங்க, தலையை அப்படியே சாத்திக்கிட்டு ஹெல்மெட்டுக்குள்ள போனை வச்சு, போன் மணி அடிக்குது, அது போன் மணி இல்ல, அது சாவு மணி. அப்படி 3 நம்பர் வச்சுக்கிறான் ஒருத்தன். இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அணில. அதே மாதிரி இந்த தீமை என்ற அணியில பேச வந்த திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் நோய்களை பற்றி சொன்னார்கள். வீட்டிலே நடக்கக்கூடிய உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய பிரிவை இந்த செல்போன் ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னார்கள். படி தீமை என்ற கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். நன்மை என்ற அணியின் சார்பில் திருமதி எழிலரசி அவர்களும் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களும் நிறைய பாயிண்ட்கள் சொல்லியிருக்காங்க. நேரில் செல்வதால் ஏற்படக்கூடிய கால விரயத்தை சரி செய்து, ரத்த தானம் வேணும்னா உடனே கொடுக்குது, வெளிநாட்டில் இருப்போட பேச முடியுது, சுய தொழில் செய்த பெண்களுக்கு உதவியா இருக்குது. நிறைய காலையில ஏற்ற உடனே அந்த காலத்துல சாமியை போய் பார்ப்பாங்க.
சில வீடுகள். சில வீடுகள்ல அம்மாவை அழைத்து அம்மா முகத்துல முழிப்பாங்க. சில பேர் மனைவி முகத்துல முழிப்பாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. காலைல எழுந்த உடனே பக்கத்திலேயே வச்சிருக்கிறான் செல்போனு, அது மூஞ்சில் தான் முழிக்கும். செல்போன் முகத்துல தான் முழிக்கிறான். எழுந்த உடனே முதல் பக்கத்து செல். இன்னமும் இதை பார்த்தா தான் என்னமோ நாட்டை காப்பாற்ற போற மாதிரி. ஒண்ணுமே இருக்காது. சும்மா பார்த்துட்டு யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பி அவங்கள லைக்ஸ் போடணும். அதுவா லைக்ஸ் பண்ணா மச்சான் ஏன் மச்சான் லைக்ஸ் போடல கேள்வி. கூகுள் பே இருக்கு, எளிதில் பணத்தை அனுப்பி விடலாம். ஜிபே இருக்கு, போன்பே இருக்கு, இன்னும் என்னென்னமோ பேரா இருக்கு. இதெல்லாம் பே. இதோட கூட ஒரு பேர் இருக்கு, அதான் சைபர் கிரைம். தொலைபேசியை தொடர்பு கொண்டு உங்க மகனை பிடிச்சி வச்சிருக்கோம், இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டான், உடனடியா இவ்வளவு பணம் அனுப்பிச்சுவீங்க அப்படின்னு தொலைபேசி தொடர்பு கொண்டு சொல்றாங்க. நிறைய பேர் ஏமாந்து பணம் கட்டுகிறாரு. ஒரு பள்ளியினுடைய அத்தனை மாணவருடைய தொலைபேசி எண்களையும் எடுத்து அவருடைய மொத்த விவரங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த பிள்ளைகளுடைய தந்தையாருக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு உங்களுக்கு மத்திய அரசுடைய 13,250 ரூபாய் தொகை வந்திருக்கிறது, அதை நீங்கள் வாங்கிக் கொள்ள இந்த எண்ணெய் அழுத்துங்கள் அந்த எண்ணெய் அழுத்துங்கள் சொன்னோன்னே கடைசியில ஒரு எண்ணெய் அழுத்தினார் அவரு. இவர் வங்கியில் இந்த 5 லட்சம் ரூபாய் காணாமல் போகுது. ஒரே நொடி. அடுத்த நோடி யார் என்னன்னு தெரியல. பணம் போனது கண்டுபிடிக்க முடியல. காவல்துறையில போய் சொன்னாக்கா அறிவில்லையே உனக்கு ஏன் போகுது. ஒரு அடிப்படையான ஒரு விதிமுறை QR கோடுன்னு ஒன்று இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணாக்கா நம்ம பணத்தை அனுப்புறதுக்கு தான் அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணணும். இது அடிப்படையான விஷயம். இது கூட புரியாம பணத்தை வாங்கறதுக்கு QR கோடை ஸ்கேன் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு QR கோடை ஸ்கேன் பண்ணி தான் காசு இழந்து நிக்கிறது நிறைய பேர். பேங்க்ல இருந்து பேசுறேன்னு சொன்ன உடனே மொத்த எண்களையும் சொல்லி விடுகிறார். இதெல்லாம் யாருடைய தவறு? அலைபேசி கேட்டுதா? அலைபேசியில யாரோ ஒருத்தன் கேட்கறான், அதையா நீ நம்புற? எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து பேசுவாங்க, உங்களுக்காக நாங்கள் இந்த பொருளை வாங்கி வைத்திருக்கிறோம், நீங்கள் இதை உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறோம், ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம உடனே சரின்னு சொன்ன உடனே அந்த பார்சல் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவ்வளவு கட்டணும் அவ்வளவு கட்டணும்னு சொல்லுவாங்க. சரி 2 லட்சம் ரூபாய் பொருள் வருதா, ஒரு 10,000 ரூபாய் கேட்கறேன், கட்டுவோம். மெல்ல 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 பார்த்தீங்கன்னா நம்முடைய பணம் அவரிடம் சென்றிருக்கும். நமக்கு எந்த பொருளும் வந்து சேராது. தொடர்ந்து தொல்லை. ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனே அது கேட்கும், ஹலோ ஹலோ ஹலோன்னு கேட்கும். ஹலோ ஹலோன்னு கேட்கல, ஹலோ ஹலோன்னு கேட்கும். ஹலோ நான் அர்த்தம் அனுமதி 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 கேட்கும். உன்னுடைய தொலைபேசியக்கூடிய கேலரியை நான் பயன்படுத்திக் கொள்ளலாமா? என் தொலைபேசி கேலரி நீ எதுக்குடா பயன்படுத்தலாம்? உனக்கு என்ன தேவை? யோசிக்கணும்ல. கொடுப்போம், அடுத்தது கொடுப்போம். எல்லாத்தையும் அலோ பண்ண பிற்பாடு அவன் என்ன பண்ணுவான்? நம்முடைய தொலைபேசி தரவுகள் அத்தனையும் அவனிடம் இருக்கும். நீ என்ன செய்கிறாய் என்பதை அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். போடுவான், என்கிரிப்ஷன் போடுவான். நானும் நீங்களும் பேசிக் கொள்ளுகிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னா நடுப்புற அவன் இருக்கான், அவனுக்கு தெரியாதா? இது கூட தெரியாமலா இருக்கிறது? நாம் சிந்திக்கணும்ல. நாம் வீட்டிலே நாம் நம்முடைய தொலைபேசியிலே இந்த கேமராவை, இங்கே இருக்கிற ஒரு கேமரா, இங்கே இருக்கிற ஒரு கேமரா, இரண்டையும் அணைத்து வைத்திருந்தாலும் அந்த கேமரா இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற செய்தி வருகிற பொழுது அதிர்ச்சியாக இருக்கு. அதிர்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய கேமரா, இப்ப இந்த கேமராவை அணைச்சி வச்சிருக்கேன், இந்த தொலைபேசி அணைச்சி வச்சிருக்கேன். ஆனால் இதை ஏதேனும் ஒரு செயலிக்கார் நினைத்தால், விரும்பினால் இந்த கேமராவை துவக்கி வைத்து நான் என்ன செய்யணுமோ அவனால் பார்க்க முடியும். நான் எங்கிருக்கேன் என்பதை கண்டுபிடிக்கணும். மனைவியிடம் கூட பொய் சொல்லிவிட்டு சென்றிருப்பார், பிள்ளையிடம் பொய் சொல்லிவிட்டு சென்றிருப்பார், அலுவலகத்திலே பொய் சொல்லி இருப்பார், நான் அங்க போறேன் சொல்லியிருப்பார். ஆனா
இந்த தொலைபேசி எங்க இருக்கான்னு கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. உனக்கான ஒரு கண்காணிப்பு கருவியாக நீ தொலைபேசியால் நன்மையா தீமையா என்று சொன்னால், இதையெல்லாம் பார்க்கிற போது தீமை என்று சொல்லிவிடலாமா என்று சொன்னால் அப்படின்னு சொல்ல முடியவில்லை. பல நற்பயன்கள் இருக்கின்றன. பல நற்பயன்கள் இருக்கின்றன. தீப்பயன்கள் எப்படி இருக்கோ அது போல நற்பயன்கள் இருக்கிறது. புகைப்பட திருட்டு. நம்முடைய புகைப்படங்களை திருடி அதை மார்க்கிங் என்று சொல்லக்கூடிய ஜோடிப்பு வேலைகளை நாம் செய்து அதை தவறாக பயன்படுத்துகிறார். இது மாதிரியான செய்திகளை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். எனவே இதையெல்லாம் பார்க்கிற போது நன்மையா தீமையா என்று பார்த்தால் ஒட்டுமொத்தமாக நன்மை என்று சொல்லிவிட முடியாது. அதற்காக தீமை என்று சொல்லிவிடும். இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற போது ஒரு கருத்தை கொடுத்தார். தொலைபேசி என்பது ஒரு கருவி. அதை பயன்படுத்துகிற உன்னால் தான் அது தீமையா நன்மையா என்பது உண்மைதான். இந்த தொலைபேசியை நான் சரியாக பயன்படுத்தினால் எனக்கு நன்மை, தவறாக பயன்படுத்தினால் எனக்கு தீமை. ஆனால் தொலைபேசி இப்பொழுது நம் விருப்பத்திற்கு ஏற்ப அதை நாம் பயன்படுத்துவது கிடையாது. அதன் விருப்பத்திற்கு ஏற்ப நாம் பயன்படுத்துகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. தொலைபேசியை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் இல்லை, தொலைபேசி நம்மை பயன்படுத்துகிறது. இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டது. இப்ப நன்மையா தீமையான்னு பார்த்தா தீமைதான். ஆனால் நன்மையா இல்லையான்னு பார்த்தா நன்மை இருக்கு. நிறைய நன்மைகள். எப்ப இருக்கு நன்மை? நாம் சரியாக பயன்படுத்தினால் நன்மை இருக்கிறது. தவறாக பயன்படுத்தால் இதுக்கு ஒரு தீர்ப்பா, இதுக்கு நீ ஒரு ஆள் தேவையா நீங்க கேட்கலாம். நியாயமான கேள்வி. அது ஒன்று தவறு. கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த அமர்விலே அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர் மட்டுமல்ல, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டு கேட்க உரிமை இருக்கிறது. சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இந்த நிகழ்ச்சியை வலையொலியிலே பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கூடிய திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தமிழறி வானொலி வழியாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழுக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சூழல் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் கேட்பதற்கு உரிமை இருக்கு என்றால் இதெல்லாம் அந்த ஊடகங்கள் வழியாக செல்கிறது. அப்படியே நன்மத்தையும் சொல்லிடுவியா? எந்த ஒரு கருவியையும் ஒரு கட்சி என்று சொன்னால் அதை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று பார்க்கிறோம். அந்த கருவியை பயன்படுத்துகிற போது நம்முடைய புத்தியை செலவிடுகிறது. தொலைபேசியால் நன்மையா தீமையா என்று சொன்னால் புத்தியாக பயன்படுத்தினால் நன்மை, புத்தி இல்லாமல் பயன்படுத்தினால் தீமை. தொலைபேசியை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கு, எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுக்குகிறோம். காலையில் குளிப்பதற்கு நேரம் ஒதுக்கு, அலங்காரம் செய்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்கு, பணிக்கு செல்வதற்கு நேரம் ஒதுக்கு, பணி செய்வதற்கு நேரம் ஒதுக்கு, வீட்டிலே சமையல் செய்வதற்கு நேரம் ஒதுக்கு, எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுக்குகிற நாம் தொலைபேசிக்காக ஒரு நேரம் ஒதுக்கிறோமா? இல்லை. 24 மணி நேரம் நம்ம அதை இழுத்துக்கொண்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு கொஞ்ச நாள் போனா ரெண்டு விரலே பாதி போயிடும் போது அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஒரு பேருந்துல போற போது பக்கத்துல பேசுறது கிடையாது. முன்பெல்லாம் பேருந்துல போனா பக்கத்துல பேசுவாங்க. ரயில் பயணத்துல போகிற போது தொடர்வண்டி பயணத்துல போற பேசுவாங்க. ஒரு இடத்துக்கு போனா பேசுவாங்க. வரிசையில் நின்று கொண்டுதான் பேசுவாங்க. கடைக்கு போனா பேசுவாங்க. பேசுறது கிடையாது. எல்லாம் கையில ஒண்ணு. உன்னுடைய நேரத்தில் 24 மணி நேரத்தில் ஒருவன் 100 ஆண்டுகள் வாழ்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். 100 ஆண்டிலே 50 ஆண்டுகள் தூக்கத்திலே கழிந்து விடுகிறது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூக்கம் அழிந்து போயிடுது. 50 ஆண்டுகள் கழிந்து விடுகிறது. உன்னுடைய இளமை பருவம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே ஒரு 10 ஆண்டுகள் கழிந்து விடுகிறது. முதுமை பருவம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 70 ஆண்டுக்கு பிறகு 30 ஆண்டுகள் கழிந்து விடுகிறது. அப்ப அதுல ஒரு 30, இதுல ஒரு 10, இதுல ஒரு 50 போனா மிச்சம் இருக்கிறது 10 வருடம் தான். 10 வருடம் தான் நீ வாழ்கிறாய், உனக்காக வாழ்கிறாய். அதையும் இந்த செல்போன்ஸை எடுத்துக்கொண்டால் நீ எதற்காக இருக்கிறாய்? நீ யாருக்காக வாழ்கிறாய்? செல்பேசிக்காக வாழ்கிறாயா, உனக்காக வாழ்கிறாய்? கேள்வி வருகிற பொழுது செல்பேசியால் விளைவது நன்மை நன்மை நன்மை. இதனால் பல தீமைகள் இருக்கிறது என்றாலும் நன்மை இருக்கிறது. அந்த நன்மையை சரியாக பயன்படுத்த வேண்டும்.
அந்த 10 ஆண்டுகளை தின்றுகிற இந்த தொலைபேசியை ஓரம் வைக்க வேண்டும். நமக்காக வாழ வேண்டும். நமக்காக வாழ்ந்தால் இந்த செல்பேசி நம்மை ஒன்றும் செய்யாது. நமக்காக வாழாமல் இந்த செல்பேசிக்காக வாழ்ந்தால் நிச்சயமாக இது தீமைதான் என்று கூறி இந்த பட்டிமன்ற அரங்கை நிறைவு செய்கிறேன். தொலைபேசியால் தீமைதான் ஏற்படுகிறது. ஆனால் இதையால் நாம் நன்மையை அனுபவிக்க முடியும். அதை அனுபவிக்க பழக வேண்டும் என்று கூறி இந்த அரங்கை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம்.